லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு எல்லாம் அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 8 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு மெமரி, செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் த இக்னோரன்ஸ். போன செஷன்ல பேராகிராஃப் 1 பார்த்தோம். பகவான் வழங்கியுள்ள உபநிடதங்கள், ரிக்வேதம், அதிலிருந்து வழங்கியுள்ள சைட்டேஷன்ஸ், அது குறித்த விளக்கங்கள், இவையெல்லாம் போன செஷன்ல பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 2 அதற்கு மேல் செல்லலாம். பேராகிராஃப் 1, இந்த பேராகிராஃப்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம சற்று நினைவு கூறலாம். நம்முடைய பிரசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன என்பது நமக்கெல்லாம் பகவான் போன சாப்டர்ல விளக்கி இருந்தார். நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ்ல இந்த மனிதகுலம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னா, அது டோட்டல் இக்னோரன்ஸா இல்ல அங்கு காணப்படுவது அந்த முற்றிலும் உணர்வற்ற நிலை, இந்த நிலையிலிருந்து வெளிப்படும் ஒரு ஞானத்தின் வெளிப்பாடா, இமர்ஜென்ஸ் ஆஃப் நாலேஜ். என்ன பார்த்தோம் என்றால், இங்கு காணப்படுவது ஒரு முழுவதுமான அறியாமை கிடையாது. there is an emergence of knowledge. அந்த ஞானத்தின் வெளிப்பாடுதான் தற்பொழுது மனிதன் உள்ள நிலை. ignorance trying to turn into knowledge. அதுதான் மனிதன் தற்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்று பார்த்தோம். இந்த நிலையில மனிதன் எந்த நிலையில் இருக்கின்றான் என்றால், முழு ஞானத்தில் இல்லை. அனைத்தையும் குறித்த அந்த புரிதல் என்பது அவனுக்கு பகுதியாகத்தான் இருக்கின்றது. there is a partial awareness of things. இந்த partial awareness of things தான் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை. ஆதலால் பகவான் என்ன கோருகின்றார் என்றால், நாம் இருக்கக்கூடிய இந்த partial awareness என்கின்ற நிலைக்கும் நமக்கு கீழும் மேலும் உள்ள அந்த உயர்வான உணர்வு நிலை, கிரேட்டர் கான்சியஸ்னஸ், அதற்கும் என்ன ரிலேஷன், என்ன தொடர்பு என்பதை நாம் கண்டறிய வேண்டும். அதுதான் ஒரு அடிப்படை கருத்தாக, அடிப்படை இலக்காக வைத்து இந்த சாப்டரை பகவான் துவங்குகின்றார். அடுத்தது என்னவென்றால், இந்த பார்ஷியல் அவேர்னஸ் அப்படிங்கிறது மனிதனுடைய எந்த தளத்தில் மேலோங்கி காணப்படுகின்றது என்றால், அவனுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், உணர்வு நிலையினுடைய மேற்புறம், அதில் தான் மனிதன் இந்த பார்ஷியல் அவேர்னஸ் காணப்படுகின்றது. மனிதனுடைய மேற்புற உணர்வு நிலையில எது முன்னிலை வகிக்கின்றது என்றால், மனிதனுடைய செயல்பாடும் ஒரு ஞாபகம் என்கின்ற ஒரு செயல்பாட்டினுடைய நிலை, ஆக்ஷன் ஆஃப் மெமரி. இதுதான் நம்முடைய அந்த மேற்புற உணர்வு நிலையில முன்னிலை வகிக்கின்றது.
அதுதான் மனிதனுடைய அந்த ஒட்டுமொத்த பர்சனாலிட்டி. அதை உருவாக்குகின்றது தற்பொழுது உள்ள மனிதன் உள்ள நிலையில். நம்முடைய உளவியல் ரீதியான அமைப்புக்கு அதுதான் அடிப்படையாக அமைகின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய அனுபவங்கள், கடந்த கால அனுபவங்கள், நிகழ்கால அனுபவங்கள், எதிர்காலத்தை குறித்த அவனுடைய ஒரு கணிப்பு, இவற்றுக்கெல்லாம் ஒரு சங்கிலி தொடர் போல இருப்பது எதுவென்றால் இந்த மெமரி. ஆனால் அவ்வாறு இருந்தாலும் கூட இந்த மெமரி என்கின்ற அந்த செயல்பாட்டுல என்ன காணப்படுகின்றது என்றால், அது மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்வினுடைய ஒட்டுமொத்த நீளத்தையும் அது கணக்கெடுத்துக் கொள்வதில்லை. எந்த அளவிற்கு அவனுடைய அந்த ஞாபக சக்தி, மெமரி தன்னை நீட்டித்துக் கொள்கின்றதோ, அந்த அளவிற்குத்தான் அவனால அந்த ஞாபக சக்தியினுடைய செயல்பாட்டினுடைய தொடர்பை அவன் உணர முடியும். சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய ஞாபக சக்திக்கு அப்பாற்பட்டுள்ள நிலையில் இருக்கின்றது. அது அந்த ஞாபக சக்தி என்கின்ற செயல்பாட்டிற்கு எல்லைக்கு அப்பால் இருக்கின்றது. இது ஒரு கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? ஞாபக சக்தி என்பது நிகழ்வுகளை வெறுமனே ஒரு பதிவு செய்யும் ஒரு சாதனம், ஒரு செயல்பாடு. ஆனால் இந்த ஞாபக சக்தி என்பது நமக்கு இந்த பல்வேறு விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்தாலும் கூட ஒரு நிகழ்வுக்கும் மற்றொரு நிகழ்வுக்கும் இடையில் உள்ள உண்மையான காரணம், அதை ஒரு மனிதனுடைய ஞாபக சக்தி என்பது அவனுக்கு காட்டுவது இல்லை அப்படிங்கிறார். நாம் என்ன செய்கின்றோம்? நமக்கு தெரிந்த அரைகுறை விஷயத்தை வைத்துக்கொண்டு, ஞானத்தை வைத்துக்கொண்டு நம் வாழ்வில் நடந்த விஷயங்களை ஒன்றுடன் ஒன்று பொருத்தி பார்த்து இந்த காரணத்தினால் இது இவ்வாறு நடந்தது என்று நாம் கூறுகின்றோம். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு மனிதனுடைய வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு பின்னால் அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அது வேறொரு சக்தியின் மூலமாக செயல்படுகின்றது. இது குறித்த அந்த புரிதல் என்பது நமக்கு ஞாபக சக்தி என்கின்ற அந்த ஒரு சாதனம் நமக்கு தருவது இல்லை. ஸோ இந்த ரெண்டு விஷயம் இந்த மெமரியை குறித்த ஒரு லிமிட்டேஷன். ஒன்று, அது நமக்கு முழு வீச்சுக்கு செயல்படுவதில்லை. எந்த அளவிற்கு அதனுடைய வீச்சு எல்லை இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தான் அது செயல்படுகின்றது. இரண்டாவது, நம் வாழ்வில் நடந்த பல்வேறு சம்பவங்களினுடைய ஒன்றுடன் ஒன்றுக்கான உண்மையான தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்முடைய மெமரி காட்டுவது இல்லை. இதெல்லாம் மெமரியோட லிமிட்டேஷன் அப்படிங்கிறார் பகவான். ஆகையால் என்ன அறிகின்றோம் என்றால், மெமரி என்பது ஒரு மனிதனுடைய அந்த பார்ஷியல் அவேர்னஸ் என்று பார்த்தோமே, அதில் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கின்றது, முன்னிலையில் இருக்கின்றது. இருந்தாலும் அது ஒரு டூல் தான். இட் இஸ் யூட்டிலிட்டி. அதுதான் பகவான் கூறுகின்றார். மனிதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு, மனிதன் வாழ்வில் செம்மையாக செயல்படுவதற்கு மெமரி என்பது மிக்க அவசியம். அதர்வைஸ் அவனுடைய வாழ்வு தாறுமாறாக இருக்கும். அவனுக்கு என்ன அவன் வாழ்வில் நடந்த பல்வேறு விஷயங்களை அவனால் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் அவன் வாழ்வு நிலை குலைந்து போய்விடும். ஆகையினால மனிதனுக்கு அவசியம்தான், அதை மறுக்கவில்லை. ஆனால் இந்த பல்வேறு நிகழ்வுகளுக்கு இடையே உள்ள தொடர்பை நாம் எவ்வாறு உண்டாக்குகின்றோம், எவ்வாறு அறிகின்றோம் என்றால், இதை ஒரு பழக்கத்தினால் தான் நாம் அறிகின்றோமே ஒழிய இது நடந்தது, அதனால்
இது இது இவ்வாறு மற்றொன்று அவ்வாறு நடந்தது என்று ஒரு பழக்கத்தினால்தான் நாம் ஒரு கணிக்கின்றோமே ஒழிய பல்வேறு நிகழ்வுகளுக்கு இடையில் உள்ள உண்மையான அந்த தொடர்பை நம்மால அறிந்து கொள்ள முடிவது இல்லை அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஒரு நிகழ்வு ஒரு தருணத்தில் நடக்கின்றது என்றால், அது பல்வேறு சாத்தியக்கூறுகளுக்கு மத்தியில் அந்த குறிப்பிட்ட நிகழ்வு என்பது நடக்கின்றது. இன்ஃபினிட் பாசிபிலிட்டி ஆஃப் திங்ஸ் இருக்கின்றது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டால், ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு ஒரு கணத்தில் நடக்கின்றது என்றால், அது எப்படி நடக்கின்றது என்றால், பல்வேறு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளுக்கு மத்தியில் அந்த நிகழ்வு நடக்கின்றது. எது தீர்மானிக்கின்றது? இந்த நிகழ்வுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்வில் இந்த இந்த தருணத்தில் நடக்க வேண்டும் என்பது எது தீர்மானிக்கின்றது? அது ஒரு மனிதனுடைய இதை அறிவது என்பது மனிதனுடைய ஞாபக சக்தி என்கின்ற ஒரு செயலுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது. There is something else which determines the turn of events, which the memory fails to understand என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா பகவான் என்ன கூறுகின்றார், அனைத்திற்கும் பின்னால ஏதோ ஒன்று விஷயங்களை சங்கல்பிக்கின்றது அப்படிங்கிறார். There is something behind everything, a will, a power. ஒரு சங்கல்பிக்கும் சக்தி செயல்படுகின்றது. இந்த சங்கல்பிக்கும் சக்தியும் பார்த்தோம் அப்படின்னா, அனைத்திற்கும் பின்னால் உள்ள ஒரு உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ், அதுதான் அனைத்தையும் தீர்மானிக்கின்றது. இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா எங்கு செயல்படுகின்றது என்றால், அனைத்திற்கும் பின்னால் உள்ள ஒரு மூலப்பொருள், ஒரு பீயிங், அதுதான் தீர்மானிக்கின்றது. ஆகையினால மெமரி எதனால் இந்த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் மெமரி என்கின்ற ஒரு செயல்பாட்டை ஒட்டுமொத்தத்தையும் எது தீர்மானிக்கின்றது என்றால், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலை. மெமரி இஸ் ஒன்லி எ பார்ட், அதுதான் பகவான் இங்கு குறிப்பிடுவது. இருந்தாலும் அது முக்கியமானது, அதை நம்ம புறந்தள்ள முடியாது. இட்ஸ் ஒன்லி எ பார்ட் அப்படிங்கிறார். ஆகையினால ஒரு மனிதனுடைய ஒரு சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் என்ன கூறுகின்றான், அவனுடைய வாழ்வு குறித்த அவனுடைய புரிதல் எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றால், அவனுடைய வாழ்வில் நடந்த கடந்த கால பதிவுகள், அவனுடைய ஞாபக சக்தி என்கின்ற ஒரு திறனின் மூலம் அறியப்படும் கடந்த கால நிகழ்வுகள், கடந்த காலத்தில் அவன் கற்றுக்கொண்டவை, அவன் நேர்கொண்ட அனுபவங்கள், இதன் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது அவனால் புரிந்து கொள்ளப்படுகின்றது. இதுதான் ஒரு மனிதனுடைய ஆளுமையை தீர்மானிக்கின்றது. மேன்ஸ் பர்சனாலிட்டி எப்படியா இருக்கு அப்படின்னா, அவனுடைய கடந்த கால அனுபவங்கள், அதனுடைய தொகுப்பு, ஞாபக சக்தி என்பதின் மூலம் இதெல்லாம் ஒரு தொகுப்பாக அவன் உணர்கின்றான். ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், அவ்வாறு இருந்தாலும் அந்த மெமரி என்பது ஒரு யூட்டிலிட்டி தான் அப்படிங்கிறார். இட் இஸ் அ ப்ராசஸ். அதற்கு மேல ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறார். அப்படின்னா எது ரியல் சப்ஸ்டன்ஸ்? ஒரு மனிதனுடைய ரியல் சப்ஸ்டன்ஸ் மெமரியை தாண்டி இருக்கு. எது ரியல் சப்ஸ்டன்ஸ்? ஒரு மனிதனுடைய ரியல் சப்ஸ்டன்ஸ் பார்த்தா அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பொருள், புருஷா, அதுதான் ரியல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த மேன். நாம் சொல்லுகின்றோம் ஒரு மனிதனுடைய மெமரி தான் அவனுடைய ஆளுமையை தீர்மானிக்கின்றது, which decides his personality அப்படிங்கிறோம். பட் வாட் ரியலி டிசைட்ஸ் இஸ் த புருஷா, செல்ஃப், தட் இஸ் அ மேன் அப்படிங்கிற. இன்னும் கொஞ்சம் ஷாலோவா பார்த்தோம் அப்படின்னா, மைண்ட் இஸ் த மேன். புருஷா அப்படிங்கிறது டீப்பஸ்ட் ட்ரூத்ஸ். அதற்கு மேலே உள்ள உண்மை என்னவென்றால், நம்மளுடைய மேற்புற வாழ்வை
எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றது என்றால் அவனுடைய மனம். மைண்ட் இஸ் அ மேன். மைண்ட் அப்படிங்கிறது பகவான் கூறுவது லோவர் லெவல்ல இருந்து ஹையர் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சஸ் ஆஃப் மைண்ட், அதைத்தான் கூறுகின்றார். அப்படி பார்க்கும் பொழுது பகவான் என்ன கூறுகின்றார், மெமரி அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த மெனி பவர்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறார். மனம் என்கின்ற ஒரு பெரிய அமைப்பினுடைய பல்வேறு சக்திகள் இல்ல, ஒரு சக்தி தான் மெமரி அப்படிங்கிறாரு பகவான். ஆனா இருந்தாலும் கூட மனம் எந்த நிலையில் இருக்கின்றது? இப்பொழுது மனம்தான் ஏனென்றால் மனிதன் என்றாலே மனம்தான் அவனோட மனோமய புருஷனாக இருக்கின்றான். மனம்தான் முன்னிலை வகித்து அவனுடைய வாழ்வை நடத்துகின்றது. ஸோ மைண்ட் தான் இப்ப எப்படி செயல்படுகின்றது என்றால் ஒரு சக்தியாக செயல்படுகின்றது. அந்த உலக வாழ்வை நடத்தும் அந்த பரம்பொருளினுடைய அந்த சித் சக்தி, கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அதனுடைய ஒரு கருவியாக தற்பொழுது எது செயல்படுகின்றது என்றால் மனிதனுடைய மனம். அதுதான் அவனுடைய தன்னை குறித்த அவனுடைய செயல்பாடுகள், இந்த உலகத்துடன் ஆன அவனுடைய செயல்பாடுகள், இயற்கையினுடனான செயல்பாடுகள் அனைத்தும் எதன் அடிப்படையில் அமைகின்றது என்றால் அவனுடைய மனம் என்கின்ற ஒரு சாதனத்தின் மூலம் அமைகின்றது. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். மெமரினா என்ன, மைண்ட் எப்படி இருக்கின்றது. மைண்ட்ல மெமரி அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். மெமரி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனுடைய ஆளுமையை தீர்மானிப்பது இல்லை. மெமரி அப்படிங்கிறதுனுடைய ஷார்ட் கமிங்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் போன இதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், இன்ட்ரோடக்டரி பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் 2லேருந்து இப்போ ஆரம்பிக்கலாம் இந்த செஷன்ல. சார் ஒரு சின்ன சந்தேகம் சார். எஸ் மேடம். வணக்கம். இப்போ அப்படின்னு சொன்னா மெமரி லாஸ்ன்றது கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் குறையிறதுன்னு அர்த்தமா? கான்சியஸ் ஃபோர்ஸ் அப்ப மெமரி லாஸ்ல எந்த இடத்துல இருக்கிறது? டோட்டலி லாஸ்டா இல்ல பார்ட் ஆஃப் இட் இஸ் லாஸ்டா? பிகாஸ் அதர் ஆக்டிவிட்டிஸ் ஆர் கோயிங் ஆன். மேன்குள்ள மெமரி போனாலும் அவனுடைய மற்ற இது எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போய்கொண்டு இருக்கின்றது. அப்போ அந்த இடத்துல கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் மெமரி அளவுல எந்த இதுல அது பிளே பண்றது? வாட் இஸ் த ரோல் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் இன் மெமரி? பகவான் அதை பத்தி சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா சாப்டர் 9 அப்படின்னு நினைக்கிறேன். சாப்டர் 9 or 8. ஒரு நிமிஷம் சொல்றேன். ஒரு ரெஃபரன்ஸ் தான் நான் சொல்றேன். அப்புறமா நான் அதை நீங்க கேட்ட கேள்விக்கு பதில கூறுகின்றேன். பகவான் இந்த சாப்டர் 10 கான்சியஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருக்காரு. முதல்ல கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஹியூமன் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் ஞாபகமா இருக்கிறாரு அப்படின்னா ஹீ இஸ் கான்சியஸ் அப்படிங்கிறோம். அவர் சப்போஸ் கோமால இருக்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? ஹீ இஸ் நாட் கான்சியஸ், இஸ் அன்கான்சியஸ் அப்படிங்கிறோம். ஒருத்தர் கோமால இருந்து திரும்பிட்டார் அப்படின்னா அவருக்கு கான்சியஸ்னஸ் வந்துடுச்சு அப்படிங்கிறோம். ஸோ என்ன செய்யறோம்? கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறார் பகவான். என்ன சொல்றோம்? கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது மனிதனோட சம்பந்தப்படுத்துகின்றோம். அதிலும் மனிதனுடைய வாழ்வினுடைய ஒரு குறுகிய பகுதியுடன் தான் நம்ம சம்பந்தப்படுத்துகிறோம் அப்படிங்கிறார். மனிதன் விழித்திருக்கும் நிலையில இருக்கக்கூடிய நிலையை மாத்திரம்தான் நம்ம கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறோம். அவன் உறங்கும் நிலையில கம்ப்ளீட்டா விட்டுடுறோம். உறங்கும் நிலை இல்ல முற்றிலும் அவனுடைய உணர்வற்ற நிலை, இதை நம்ம கான்சியஸ்னஸ்ல கணக்கு எடுத்துக்கிறதே இல்லை. இன்னொரு தவறான கருத்தும் மனிதனிடம் இருக்கின்றது. மனிதனுடைய மூளையையும் இந்த கான்சியஸ்னஸ் செயல்பாட்டையும் நாம் ஒன்றாக இணைக்கின்றோம் அப்படிங்கிறார். அந்த மூளை செயல்படுறதுனாலதான் இந்த கான்சியஸ்னஸ் செயல்படுகின்றது. சப்போஸ் ஒரு மனிதனுக்கு பிரெயின் டெட்டா இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய கான்சியஸ்னஸ் செயல்படுறது இல்லை அப்படின்னு இது ஒரு மெடிக்கல் லெவல்ல, சாதாரண மனித லெவல்ல, மெடிக்கல் லெவல்ல இப்படிதான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு.
ஆனால் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது பகவான் என்ன கூறுகின்றார்? இட் இஸ் ப்ரையர் டு எவ்ரிதிங். இந்த பிரபஞ்சம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே கான்சியஸ்னஸ் இருக்கு. அந்த கான்சியஸ்னஸ் என்ன செய்கின்றது? மெல்ல 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 தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. மேட்டர் லேம்ஸ் கான்சியஸ்னஸ் இருக்கு, லைஃப் பிளான்ஸ் லைஃப் ஃபார்ம்ஸ்லயும் இருக்கு, அனிமல்ஸ்லயும் இருக்கு. மனிதன் அப்படிங்கிற நிலையில வந்த அப்புறம் கான்சியஸ்னஸ் எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், மனிதனுடைய மனம் அந்த நிலையை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதுல மனிதனுடைய மூளை அப்படிங்கிறது ஒரு கருவிதான். கான்சியஸ்னஸ் வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் விதமாக மூளை என்கின்ற சாதனம் அமைக்கப்பட்டிருக்கின்றதை ஒழிய, மூளை இருப்பதனால ஒரு மனிதனுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கின்றதுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். பிகாஸ் கான்சியஸ்னஸ் இஸ் ஒவ்வொரு நிலையிலும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது வெவ்வேறு சாதனங்களை அது உருவாக்கி கொள்கின்றது. ஸோ பிரெயின் வந்து அந்த கான்சியஸ்னஸ்னுடைய வெளிப்பாட்டுல ஒரு கருவிதான். அதுல இந்த பிரெயின்ல இருக்கக்கூடியது தான் பிரெயின், அப்படி அதுல இருக்கக்கூடியது தான் மெமரி. நீங்க சொன்ன கேள்வி, இந்த பிரெயினுடைய ஃபங்க்ஷனை பொறுத்து தான் இந்த மெமரி அப்படிங்கிறது அமைந்திருக்கின்றது. ஒருத்தருக்கு வந்து பிரெயின்ல சில ப்ராப்ளம் வரும்போது அவருக்கு வந்து இந்த டிமென்ஷியா வந்துடுது. டிமென்ஷியா வந்து அந்த மெமரி லாஸ் இருக்கின்றது. அவருக்கு வயதானவர்களுக்கு இருக்கின்றது. சில பேருக்கு அந்த அல்ஜீமர் அப்படிங்கிற நோய் வந்து அந்த மெமரி லாஸ் வந்துடுது. மெமரி லாஸ் வந்ததுனால அவங்களுக்கு கான்சியஸ்னஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் பகவான் கூறுகின்றார். நம்ம கான்சியஸ்னஸையும் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பிரெயின், இந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பிரெயின்ல ஒரு அங்கம் தான் மெமரி லாஸ். நன்றாக மெமரி இருக்கின்றது அப்படிங்கிறது எல்லாம் எல்லாமே ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பிரெயினை பொறுத்து இருக்கு. இதையும் கான்சியஸ்னஸையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். ஏன்னா கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு உயர்நிலையில இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில யோகிகள் வந்து சமாதி நிலையில இருப்பாங்க. கம்ப்ளீட்டா வெளியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இறந்து விட்டது போலதான் தோற்றம் அளிப்பாங்க. கம்ப்ளீட்டா வந்து சமாதி ஸ்டேட்ல இருப்பாங்க. பட் தே பி ஃபுல்லி கான்சியஸ் இன்சைட். பகவானே எடுத்துக்கொண்டால் அவருடைய இறுதி காலகட்டத்தில் அவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து கோமால இருப்பது போல பகவான் வெளியில டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? கோமால இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் கோமால இருந்தா எப்படி ஒருத்தர் வெளியில வந்து தண்ணி கேட்க முடியும்? இறப்பதற்கு, ஒரு உடலை துறப்பதற்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி நிரோத் டாக்டர் ஒரு தண்ணி கேட்கிறாரு. கேன் யூ கிவ் சம் ஜூஸ் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ எப்படி சொல்ல முடியும்? அதனால கான்சியஸ்னஸ் அப்படி மேன் கேன் பி ஃபுல்லி கான்சியஸ் இன்சைட், பட் எட் ஹி கேன் அப்பியர் டு பி வெளியில இருந்து பார்க்கறதுக்கு வந்து இதா இருக்கலாம். அதனால மெமரி லாஸ் இருக்கிறவங்களுக்கு கான்சியஸ்னஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுதான் நீங்க கேட்ட கேள்வி. என்னன்னா, சில பேருக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு கான்சியஸ்னஸ் ஃபுல்லா இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை. அதுதான் பகவானுடைய டெஃபினேஷன்ஸ் படி பார்த்தோம்னா அப்படி கிடையாது. அப்படின்னு சொல்லும் பொழுது கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனா அந்த பிரெயினுடைய ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சு போயிருக்கு. அவ்வளவுதான். பிசிக்கலா அதுல வந்து some changes are happening. That's why this memory loss is happening. Yes. There is no connection between consciousness force and brain function. Exactly. இது வந்து this is the spiritual truth. மெடிக்கலா கேட்டீங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இதை. You see, மெடிக்கலா பார்த்தோம் அப்படின்னா they may not agree with this view. But what Sri Aurobindo says is that this is the truth. Okay. அப்புறம் இன்னொன்னு, இந்த சென்டென்ஸ் வந்து செல்ஃப் ரெகுலேட்டிங் எனர்ஜி ஆஸ் கர்மா. சோ பகவான் வந்து கர்மான்றது வந்து அப்படின்னா ஏற்றுக்கொள்றாரா? காஸ் அண்ட் எஃபெக்டை ஏற்றுக்கொள்றாரா? இந்த இடத்துல எனக்கு வந்து அதாவது பகவான் வந்து கர்மான்றதுக்காக அங்க சொல்லி கொண்டு வருகின்றாரா? நீங்க என்ன கேக்குறீங்க? எதுக்காக? இல்ல ஒரு வாதத்துக்காக தான். வாதத்துக்காக தான் சொல்றாரு ஒழிய என்ன அது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு எனர்ஜி செயல்படுது. அது இட் மே பி கர்மா ஆர் இட் மே நாட் பி கர்மா. பீப்புள் கால் இட் கர்மா ஆர் some people may not call so. But the fact remains that there is an energy between various events. There is an energy which decides a relationship between various events. ஒரு வாழ்வில் நடக்கக்கூடிய நிறைய ஈவெண்ட்ஸுக்கும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு இருக்கின்றது இல்லையா? அது நம்ம தெரியும். நிறைய விஷயம் நடக்கும்போது ஒன்றுடன் ஒன்று தொடர்பு இருக்கின்றது. அந்த தொடர்பு எதனால் ஏற்படுத்தப்படுகின்றது என்றால், there is an energy which decides. ஒரு ஆக்ஷன் பண்றோம், அதுல இருந்து ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, அதன் காரணமாக வேற ஒரு ஆக்ஷன் நடைபெறுகின்றது. அந்த என்ன அப்படிங்கிறது மெமரிக்கு தெரியாது அப்படிங்கிறார். யூ மே கால் இட் கர்மா அப்படிங்கிறது ஒரு வார்த்தைக்காக சொல்றார்.
பட் தட் எனர்ஜி மெமரிக்கு தெரியாது. மெமரியினுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட நிலையில் அது செயல்படுகின்றது அப்படிங்கிறார். இப்ப நம்மளுடைய வாழ்வு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நம்மளுடைய வாழ்வை வந்து பின்னோக்கி பார்த்தா நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். சரி, ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, இன்னொரு ஈவெண்ட் நடந்திருக்கு. இதற்கு இடையில ஏன் என்ன உண்மையிலே என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுமா? இல்லையா? நம்மளால சொல்ல முடியாது. அதோடைய ரெக்கார்டு இருக்கே ஒழிய, மெமரியில ரெக்கார்டு இருக்கு. இந்த ஈவெண்ட் இப்ப நடந்தது, இந்த ஈவெண்ட் இப்ப நடந்துங்கிற ரெக்கார்டு இருக்கே ஒழிய, என்ன தொடர்பு இந்த ஈவெண்ட்டுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறது இட் இஸ் பியாண்ட் அவர் ரீச். அது எது டிசைட் பண்ணுது அப்படின்னா, there is something greater than the memory, a consciousness which decides the turn of events. அதனால அதுதான் பகவான் சொல்கின்றார். அது வந்து ஒரு இதுக்காக சொல்றார், ஒரு கர்மா அப்படிங்கறத ஒரு வாதத்திற்காக சொல்கின்றார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பேராகிராஃப் 2 போலாம். The Life Divine, Book 2, Chapter 8, Memory, Self-Consciousness and the Ignorance. Paragraph 2. Nevertheless, it is as well to begin with this phenomenon of memory when we consider the nature of the ignorance in which we dwell, for it may give the key to certain important aspects of our conscious existence. We see that there are two applications which the mind makes of its faculty or process of memory: memory of self, memory of experience. Thank you. Explanation. Can I read, sir? Yes, sir. Explanation. As memory is one of the powers and processes of the mind, we must begin by examining this phenomenon of memory in our effort to understand the nature of our ignorance. It may give the key to certain important aspects of our conscious existence. We find that there are two applications which the mind makes of its faculty or process of memory. One is the memory of self and the other is the memory of experience. Thank you, sir. Thank you. ரெண்டு விஷயங்கள் மெமரி மூலமா நமக்கு கிட்டுகின்றது. ஒன்று நான் குறித்த விஷயங்கள், எங்கெல்லாம் வந்து நான் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கின்றேனோ அது குறித்த கம்ப்ளீட்டா அந்த விஷயங்கள்லாம் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கின்றது. நான் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால இவ்வாறாக இருந்தேன், இந்த இடத்தில் இருந்தேன், இந்த வேலையை செய்து கொண்டிருந்தேன். இதெல்லாம் இதே போல இப்பொழுது நான் வேறொரு வேலையில் செய்து கொண்டிருக்கின்றேன். ஸோ நான் சம்பந்தப்பட்ட விஷயம், மெமரி ஆஃப் செல்ஃப், இது ஒன்று. அடுத்தது எனக்கு கிட்டிய அனுபவங்கள். 10 வருடங்களுக்கு முன்னாடி நான் இந்த விஷயம் நடந்தது, அதை நான் பார்த்தேன். ஒரு வாரம் முன்னாடி வேறொரு விஷயம் நடந்தது, இந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டது, இந்த அனுபவத்தை நான் நேரடியாக கண்டேன். ஸோ எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து அந்த மெமரி அப்படிங்கிறது வந்து நமக்கு ரெண்டு இந்த மெமரி என்பதனுடைய இரண்டு விதமான செயல்பாடுகளை இரண்டு விதமான செயல்பாடுகள் நம்மில் நடக்கின்றன அப்படிங்கிறார். இரண்டு விதமான செயல்பாடுகள் நம்மில் நடக்கின்றன அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, ஏன் மெமரியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை வந்து பார்த்தோம், இட் இஸ் அ பார்ஷியல் செல்ஃப் அவேர்னஸ்ல இருக்கிறோம். நம்மை குறித்த புரிதல் பார்ஷியல் அவேர்னஸ்ல தான் இருக்கிறோம். இந்த உலகத்தை குறித்த விஷயங்கள் எல்லாத்தையும் குறித்த முழுமையான ஞானம் நமக்கு இல்லை. ஆகையினால்தான் பார்ஷியல் அவேர்னஸ், அந்த இக்னோரன்ஸ், அவித்யால இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் தான் வந்து மேலோங்கி செயல்படுகின்றது. நம்முடைய அறியாமை என்பதனுடைய அம்சம் வந்து எங்கு மேலோங்கி காணப்படுகின்றது என நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல காணப்படுகின்றது. இந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல எது மேலோங்கி இருக்கின்றது என்றால் நம்முடைய மெமரி.
ஆகையினால் அந்த மெமரியை எப்படி செயல்படுகின்றது என்பதை கண்டறிவதன் மூலம் இந்த அறியாமைக்கும் நாம் இருக்கக்கூடிய நிலைக்கும் என்ன தொடர்பு என்பதை நம்மால கண்டறிய முடியும் அப்படிங்கிறார். ஏன் மெமரி என்கின்ற ஆஸ்பெக்ட் வந்து பகவான் அதுக்கு ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னா, நாம் இருக்கக்கூடிய நிலை, இந்த அறியாமை என்கின்ற நிலைக்கும் இந்த நம்ம இருக்கக்கூடிய அந்த மெமரி அப்படிங்கிற நிலைக்கும் என்ன தொடர்பு, எப்படி நம்மால வந்து அந்த ரியல் நாலேஜுக்கு போக முடியும் இதை தாண்டி. அதுக்காகத்தான் இந்த மெமரி என்கின்ற அம்சம் குறித்து பகவான் விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். First, radically, it applies memory to the fact of our conscious being and relates that to time. It says, I am now, I was in the past, I shall therefore be in the future. It is the same I in all the three ever unstable divisions of time. Thus, it tries to render to itself, in the terms of time, an account of that which it feels to be the fact, but cannot know or prove to be true, the eternity of the conscious being. Thank you. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. First, our mind applies memory to the fact of our conscious being and relates that to time. For example, we say, I am staying in a particular place now. I was staying in a different place in the past, and I will be staying in a different place in the future. The I remains the same in all the three divisions of time. Behind these three divisions of time, what lies is the eternity of the conscious being. Our mind feels this aspect of eternity of being as the fact in trying to relate to itself in terms of time, that is, past, present, future. But it cannot know or prove this eternity of the conscious being. Thank you, sir. Thank you. இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு, பகவான் சொல்றக்கூடியதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அன்னை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அடிக்கடி கூறுவார்கள். என்ன கூறுவார்கள் என்றால், we belong to eternity அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூறுவார்கள், ஒரு சென்டென்ஸ் கூறுவார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, there is something in us which is eternal. There is something within us which is eternal. காலத்தை கடந்து இருக்கின்ற ஒன்று நம்முள்ளே இருக்கின்றது. இதனுடைய ஒரு மேலோட்டமான ஒரு பிரதிபலிப்பாகத்தான் நம்முடைய மனம் என்ன செய்கின்றது, நாம் இருந்த அந்த கடந்த காலம், நாம் இருக்கக்கூடிய அந்த நிகழ்காலம், எதிர்காலத்தில் நாம் நிகழ்காலத்தில் இருப்பதனால் எதிர்காலத்தில் இருக்கின்றோம் என்கின்ற உணர்வின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு உணர்வு. போன்ற 3 காலத்தையும் நம்முடன் இணைத்து ஒரு தொடர்ச்சியை நம் மனம் ஏற்படுத்துகின்றது. நம் மனம் என்ன செய்கின்றது, நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலங்களுடன் இணைத்து ஒரு தொடர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த அடிப்படை உணர்வு இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, நம்ம அந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 நிலைகளிலும் நம்ம அந்த நிலைகளில் இருந்துதான் மாறி மாறி அதில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். எல்லா நிலைகளிலும் நம்ம எதை அடிப்படையாக வைத்துக் கொள்கின்றோம் என்றால், அந்த நான், அந்த ஐ அப்படிங்கிறது பொதுவாக இருக்கின்றது. ஆனா இவ்வாறு நாம் மேற்புறத்தில் செய்தாலும் இதற்கு பின்னால வந்து ஒரு உண்மை இருக்கின்றது. என்ன உண்மை இருக்கின்றது என்றால், ஒரு சாஸ்வத தன்மை,
ஒரு சாஸ்வதத்தன்மையை நாம் மேலோட்டமாக உணர்கின்றோம். ஒரு சாஸ்வதத்தன்மையை மேலோட்டமாக உணர்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே சாஸ்வதத்தன்மை நம்முடைய அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மனுக்கு இருக்கின்றது. அது வந்து இட்டர்னல் போர்ஷன் ஆஃப் த டிவைன் தான் நமக்குள்ளே இருக்கின்றது. அதை உணர முடியாது. ஆனா அதனுடைய ஒரு தொடுதலை தான் நம்ம வந்து தொடுதலின் காரணமாகத்தான் நாம் என்ன செய்கின்றோம், நாம் நம்மை கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துடன் பொருத்தி ஒரு மேலோட்டமான ஒரு சாஸ்வதத்தன்மையை அது குறித்த உணர்வை நாம் நமக்குள்ள ஏற்படுத்திக் கொள்கின்றோம் அப்படிங்கிறார். இருந்தாலும் அந்த உண்மையான சாஸ்வதத்தன்மை என்பதை நம் மனம் தற்பொழுது உள்ள நிலையில அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா மனம் என்பது எகைன் அந்த காலத்துக்கு உட்பட்டு செயல்படும் சாதனமாகத்தான் இருக்கின்றது. அதனால வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படிங்கிறத துல்லியமாக சொல்ல முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கிற விஷயத்தை தான் அது வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சரோட அசோசியேட் பண்ணிக்கிறதே ஒழிய ஒரு மனிதனுடைய ரியல் கான்சியஸ் பீயிங் அதனுடைய அது தொடர்பான விஷயங்களை நம்மளுடைய மேற்புற மனம் தொடவில்லை. அதனால அந்த ரியல் இட்டர்னிட்டி ஆஃப் த கான்சியஸ் பீயிங்க நம்மளுடைய மனம் இன்னும் எட்டவில்லை அப்படிங்கிற. இருந்தாலும் அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் நாம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதையெல்லாம் பொருத்தி பார்த்து ஒரு மனிதனுடைய அந்த 3 நிலைகளில் இருக்கக்கூடிய இருப்பை நாம் ஓரளவு கூறுகின்றோம் அப்படிங்கிற. இது பின்னாடி வந்து எது இருக்கு அப்படின்னா அந்த இட்டர்னிட்டி இருக்கு. ஆனா ரியல் இட்டர்னிட்டி என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய மனம் இன்னும் எட்டவில்லை அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். By memory, mind can only know of itself in the past by direct self-awareness only in the moment of the present, and it is only by extension of an inference from this self-awareness and from the memory which tells us that for some time awareness has been continuously existent, that mind can conceive of itself in the future. The extent of the past and the future it cannot fix. It can only carry back the past to the limit of its memory and infer from the evidence of others and the facts of life it observes around it that the conscious being already was in times which it can no longer remember. Thank you. Explanation. சார் படிக்கட்டுங்களா? Yes, madam. Memory helps the mind to know of itself in the past. It helps to know itself by direct self-awareness in the moment of the present. The mind can conceive of itself in the future only by extension of this present self-awareness and making an inference out of it. Here, our memory gives us a feeling that for some time this self-awareness has been continuously existence, which helps us to see us in the future. Memory ensures continuity of the present into the future. Assuming this faculty of memory is not there, we cannot extend our present into the future. It serves as a link. Our memory cannot fix the extent of the past and the future. It varies from person to person depending upon his capacity of memory. It can only carry back the past to the limit of its memory. As regards the conscious being, which already was in times which it can longer remember, it can only infer from the evidence of others and facts of life it observes around it. Thank you, sir. ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. As regards the conscious being which already was in times which it can no longer remember. அந்த நோ அப்படிங்கிற வேர்டு அங்கே விட்டு போயிருக்கு, அதை ஆட் பண்ணிக்கணும். பை டைப் ஆஃப் மிஸ்டேக். இட் கேன் நோ லாங்கர் ரிமெம்பர், இட் கேன் ஒன்லி இன்ஃபர் ஃப்ரம் த எவிடன்ஸ் ஆஃப் அதர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் லைஃப் இட் அப்சர்வ்ஸ் அரவுண்ட் இட். இதுல என்ன சொல்றார் பகவான் அப்படின்னா, மெமரி அப்படிங்கிற ஒரு அம்சம் ஒரு மனிதன்கிட்ட இல்லை அப்படின்னா அவனால் வந்து அந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இது 3 லிங்க் பண்ணவே முடியாது அப்படிங்கிறார்.
மெமரி அப்படிங்கிற ஒரு அம்சம் ஒரு மனிதன் கிட்ட இல்லை அப்படின்னா அவனால வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தையும் லிங்க் பண்ண முடியாது, இணைக்கவே முடியாது அப்படிங்கிறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப் டிவைன் படித்து கொண்டிருக்கின்றோம். ஸோ இது குறித்த ஒரு செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு தற்காலம் குறித்து இருக்கின்றது. அதே போல இந்த தற்காலம் குறித்த உணர்வு நிலை வந்து நம்மால வந்து நீட்டிக்க முடியும். ஓகே, நம்ம இப்போ லைஃப் டிவைன் படிச்சுட்டு இருக்கிறோம், இன்னும் ஒரு 2 hours கழிச்சு இந்த செஷன் முடியும், அப்புறம் வேற ஒரு காரியத்தை செய்வோம் அப்படின்னு நாம என்ன செய்கிறோம், நீட்டித்து கொள்கின்றோம். நம்முடைய அந்த அந்த செல்ஃப் அவேர்னஸ், அந்த அவேர்னஸ் என்ன செய்கின்றோம், we extend the self awareness into the future. எப்படி நம்ம ஃபியூச்சரை பத்தி எண்ணுகின்றோம் என்றால், பிரசன்ட்டை வந்து ஃபியூச்சருக்கு எக்ஸ்டெண்ட் பண்றோம். பிரசன்ட்டை ஃபியூச்சருக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதன் மூலமாக நம்ம என்ன செய்கின்றோம், தற்காலத்திலிருந்து எதிர்காலத்தை நாம் கணிக்கின்றோம், உருவாக்குகின்றோம். தற்காலத்திலிருந்து எதிர்காலத்தை நாம் ஓரளவுக்கு உருவாக்குகின்றோம். இது வந்து அக்யூரேட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு we make an inference out of it அப்படிங்கிறார், by extension of the self awareness. என்ன நடைபெறுகின்றது என்றால், நான் தற்பொழுது உணர்வு நிலையில் இருக்கின்றேன், எனக்கு சில அனுபவங்கள் கிட்டுகின்றன, இந்த தருணத்துல எனக்கு சில அனுபவங்கள் எனக்கு கிட்டுகின்றன. நான் என்ன எண்ணுகின்றேன் என்றால், இந்த அனுபவம் வந்து இன்னும் சிறிது நேரத்திற்கோ சில நாட்களுக்கோ இந்த அனுபவம் நிலைக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். இதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், எதிர்காலத்தை குறித்த ஒரு அவேர்னஸ், எதிர்காலத்தில் நான் எப்படி இருக்க போகின்றேன் என்கின்ற என்னுடைய பார்வை எனக்கு ஒரு கிட்டுகின்றது. இந்த பார்வை எப்படி கிட்டுகின்றது என்றால், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பிரசன்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பிரசன்ட் செல்ஃப் அவேர்னஸ். அதன் மூலமாக எதிர்காலத்தை குறித்த ஒரு பார்வை எனக்கு கிட்டுகின்றது. இதுல எது நடைபெறுகின்றது என்றால், இந்த மெமரி ஆஃப் த பிரசன்ட் ஹெல்ப்ஸ் அஸ் டு see me in the future. ஸோ மெமரி தான் வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு நீட்டிப்பாக செயல்பட்டு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒரு இணைக்கும் ஒரு அமைப்பாக எனக்கு அமைகின்றது. அஸ்யூமிங் இந்த மெமரி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், நம்மால வந்து கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் நம்மளால லிங்க் பண்ண முடியாது, அதே போல நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நம்மளால வந்து லிங்க் பண்ண முடியாது. ஸோ மெமரி அப்படிங்கிறது ஒரு இணைப்பாக, முக்கியமான இணைப்பாக செயல்படுகின்றது. இது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனா மெமரி எப்படி செயல்படுகின்றது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி செயல்படுகின்றதா என்றால் இல்லை. சில பேருக்கு ரொம்ப எக்ஸ்டென்சிவ் மெமரி இருக்கும் அவங்களுக்கு, அதனால அவங்களால எல்லா வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை, ரொம்ப சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் கூட, நீண்ட காலத்திற்கு முன்னர் நடந்த விஷயங்களை கூட அவங்களால வந்து ஞாபகம் வைத்துக் கொண்டு சொல்ல முடியும். சில பேருக்கு அவ்வளவு தூரம் மெமரி இருக்காது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் டு பர்சன். அதே போல எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது மெமரி சொல்ல முடியாது. ஏதோ தற்பொழுது உள்ள நிலைமையை வைத்துக்கொண்டு இவ்வாறு இருக்கலாம் அப்படின்னு ஓரளவு கெஸ் தான் பண்ண முடியுமே ஒழிய, எதிர்காலத்துல என்ன இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது மெமரி வந்து நமக்கு சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். அதே போல இந்த மெமரி எப்படி செய்யுதுன்னு நம்ம எல்லா டைம்லயும் கான்சியஸா இல்லை. வாழ்வில் உங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வயது குழந்தையா இருக்கும்போது நம்ம வந்து ஃபுல்லி கான்சியஸா இருந்தோமா அப்படிங்கிறது டவுட். 2 வயது குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு ஃபுல்லி கான்சியஸா இருக்குமா அப்படிங்கிறது டவுட், நம்மளுக்கு டவுட்ஃபுல். 3 வயசு 4 வயசுல இருந்து ஓரளவு நமக்கு விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கின்றன. ஸோ மெமரியில என்ன மெமரியில எனக்கு எவ்வளவு மெமரி இருக்கோ அதன் அடிப்படையில நான் சில விஷயங்களை சேகரித்து வைத்துக் கொள்கின்றேன். அப்புறம் எனக்கு நேர்ந்த அனுபவங்களை மற்றவர்களின் வாயிலாக நான் தெரிந்து கேட்டு வைத்து அதன் மூலமாக என்னுடைய ஞாபகத்தை நான் வலுப்படுத்திக் கொள்கின்றேன். அதைத்தான் பகவான் இங்கே கோருகின்றார்.
என்ன கோருகின்றார்? It can only carry back the past to the limit of its memory and infer from the evidence of others and the facts of life it observes around it that the conscious being already was in times which it can no longer remember. ஒரு மனிதனுக்கு குழந்தையா இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியாது. அவன் பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நீ இப்படி இருந்த, அப்படி இருந்த, நீ இருந்தப்ப இந்த ஊர்ல இப்படி நடந்தது, இந்த விஷயங்கள்லாம் நடந்தது, அப்போ உனக்கு ஞாபகம் இல்லை, எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் என்னுடைய மெமரியை பில்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மெமரி இப்படிதான் செயல்படுது அப்படிங்கிற, மெமரி எப்படி செயல்படுது ஒரு மனிதனுக்கு அப்படிங்கிறத பகவான் விளக்குகின்றார். இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். நம்ம நம்மளுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டால் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண அனுபவங்கள் தான் பகவான் இங்கு கோருகின்றார். அடுத்தது போகலாம். It knows that it existed in an infant, unreasoning state of the mind to which memory has lost its link. Whether it existed before physical birth, the mortal mind, owing to the gap of memory, cannot determine. Of the future, it knows nothing at all. Of its existing in the next moment, it can only have a moral certainty which some happening of that moment can prove to be an error because what it saw was no more than a dominant probability. Much less can it know whether or no physical dissolution is the end of the conscious being. Yet it has the sense of a persistent continuity which easily extends itself into a conviction of eternity. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, madam. Our mind knows that it existed in an infant, unreasoning state of mind with which it has lost the link. Our mortal mind cannot determine whether it existed before physical birth because of the gap of memory. It knows nothing of the future at all. Our mind can say about its existence in the next moment only by having a mortal certainty that is moral certainty, that is, because I exist now, I can justifiably expect my existence in the next moment. But this may prove to be an error by some happening in the next moment, because what we foresaw for the next moment was no more than a dominant probability. It may turn out to be. It may turn out to be otherwise. Our mind cannot know whether physical dissolution is the end of the conscious being or not, that is, whether death is the end of the conscious being. Yet by memory, our mind has this sense of a persistent continuity. This extends itself into a conviction of eternity. Thank you, sir. Thank you. மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரணங்களை அவன் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். அவனை சுற்றி மரணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. மரணங்கள் தொடர்ச்சியான பிறப்பு எப்படி நடக்கின்றதோ மரணங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனா இருந்தாலும் மனிதனுடைய மனம் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைக்கின்றான் என்றால், அவனுக்கு தெரியும், இன்டெலெக்சுவலாக தெரியும், எல்லாருமே ஒரு நாளைக்கு அழிய போகின்றோம், மறைய போகின்றோம். தெரிந்தாலும் கூட மனிதன் கிட்ட அந்த ஒரு சாஸ்வதமாக நம்முடைய இருப்பு இருக்கின்றது அப்படிங்கிறத பத்தி ஒரு அடிப்படையான ஒரு உணர்வு நிலை, ஒரு நம்பிக்கை மனிதனுக்கு இருக்கின்றது. மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாழ்வினுடைய நிலையற்ற தன்மை இதெல்லாம் அவன் பார்த்தாலும் கூட ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைக்கின்றான் என்றால், அவன் அதற்காக எதையும் விட்டு கொடுப்பதாக இல்லை. அவனுடைய பழக்க வழக்கம் எதையுமே அவன் விட்டு கொடுப்பதாக இல்லை.
தான் ஒரு சாஸ்வதமான அங்கமாக தான் ஒவ்வொரு மனிதனுமே உணர்கின்றான். இதுல என்ன ஒரு காணப்படுகின்றது என்றால் ஒரு கன்விக்ஷன் ஆஃப் எட்டர்னிட்டி. சாஸ்வதமான பொருள் என்பதில் இது தவறாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், ஆனா மனிதன்கிட்ட இருக்கு அப்படிங்கிறார். கன்விக்ஷன் ஆஃப் எட்டர்னிட்டி. கன்விக்ஷனா பிலீஃப். எட்டர்னிட்டி சாஸ்வதமாக ஒரு பொருள் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இருக்கு. நன்றாக தெரியும் அவனுக்கு, எல்லா மனிதனுமே ஒரு நாளைக்கு அழிய போகின்றோம் அப்படிங்கிறது தெரிந்தாலும் கூட கன்விக்ஷன் ஆஃப் எட்டர்னிட்டி இருக்கு அப்படிங்கிறார் பகவான். இது மேலோட்டமா இருக்கு. இந்த மனிதனுடைய மனதை எடுத்துக்கொண்டால் நம்ம பார்த்தோம், அது ஒரு மனிதனுடைய குழந்தை பருவத்தை எடுத்துக்கொண்டால் அதுல என்ன அதில் நடைபெற்றது அப்படிங்கிறத மனிதனுடைய மனம் அதை எட்டுவது கடினம். அந்த குழந்தை பருவத்துல தன் மனதில் நடந்த விஷயங்களை மனிதனுடைய மனம் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியாது. அதனுடனான தொடர்பு அதற்கு இருப்பது இல்லை. அதே போல இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தோன்றுவதற்கு முன்னர், இந்த பிசிக்கல் பர்த், அதற்கு முன்னர் நாம் என்னவாக இருந்தோம் அப்படிங்கிறத நம்மால ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது. ஏன்னா தெர் இஸ் அ கேப் ஆஃப் மெமரி. கம்ப்ளீட்டா அந்த இடத்துல டோட்டலி ஒரு கேப் இருக்கு, நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. எப்படி நம்மளுடைய பிசிக்கல் பர்த், இந்த உலகத்தில் நம்முடைய பிறப்பிற்கு முன்னால் உள்ள நிலையை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியவில்லையோ, அதே போல மனிதனுடைய மனதிற்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அறிந்து கொள்வது கடினம் அப்படிங்கிறார். பகவான் சொல்வது சாதாரண மனிதர்களுக்கு. இப்ப திருகால திருஷ்டி அப்படிங்கிற ஒரு முக்காலம் உறந்த ஞானிகளுக்கு சாத்தியம். பகவான் சொல்வது எல்லாமே ஆர்டினரி மைண்ட், ஒரு சாதாரண மனிதனை பொறுத்து தான் பேசுறாரு இங்க. அதே போல பகவான் என்ன சொல்றார், அடுத்த மொமெண்ட் நம்ம இருக்க போறோம் தான் எல்லாரும் நினைக்கிறோம். ஆல் ஆஃப் us believe that next moment we are going to be in this world அப்படின்னு நினைக்கிறோம். அது எதன் அடிப்படையில நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு மாரல் சர்டன்டி அப்படிங்கிற மாரல் சர்டன்டி, ஒரு தார்மீக ரீதியான ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறார். தார்மீக ரீதியான ஒரு உறுதியான நம்பிக்கையின் பேரில் நாம் என்ன எண்ணுகின்றோம், இந்த தருணத்தில் நான் இருக்கின்றேன், ஆதலால் நான் அடுத்த தருணத்திலும் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மாரல் சர்டன்டி. அதனாலதான் நம்ம நம்மளுடைய அடுத்த மொமெண்ட்ல எப்படி இருப்போம் அப்படிங்கிறத ஓரளவு நம்ம அது குறித்த நம்ம ஒரு உறுதிப்பாடு நம்முள் இருக்கின்றது. ஆனா பகவான் என்ன சொல்கின்றார், இது சமயத்துல தப்பாயிடும் அப்படிங்கிறார். இது எல்லா லைஃப்ல நடக்கிறது தான். அது பகவான் சொல்றது. பகவான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப சட்டிலா சொல்றார் பகவான். என்னதான் நம்ம அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் கூட அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுங்கிறது எப்படி ஒரு மனிதனால சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. ரொம்ப சட்டிலா சொல்றாரு. என்ன சொல்றாரு அவரு, ஆஃப் இட்ஸ் எக்ஸிஸ்டிங் இன் த நெக்ஸ்ட் மொமெண்ட் இட் கேன் ஒன்லி ஹேவ் அ மாரல் சர்டன்டி. அப்புறம் சொல்றாரு பாருங்க, விச் some happening of that moment can prove to be an error அப்படிங்கிற விஷயம். நம்ம அடுத்த நிமிஷத்துல இது பண்ணுவோம் அப்படிங்கிறோம், அப்புறம் அடுத்த நிமிஷத்துல வேற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ நம்ம என்னென்ன கணக்கு போட்டோமோ அவ்வளவு தப்பாயிடுது அந்த இடத்துல. அதுதான் சொல்றாரு பகவான். ஆஃப் இட்ஸ் எக்ஸிஸ்டிங் த நெக்ஸ்ட் மொமெண்ட் இட் கேன் ஒன்லி ஹேவ் அ மாரல் சர்டன்டி. தார்மீக ரீதியா நினைக்கிறோம் இப்படிலாம் அடுத்த மொமெண்ட்ல இருப்போம் அப்படின்னு. பட் which some happening of that moment can prove to be an error, because what it saw was no more than a dominant probability. நம்ம எதை வச்சு சொல்றோம், எல்லாமே சாத்தியம், ஒரு அனுகூலம் தான். எல்லாமே என்ன சொல்றோம், நிறைய விஷயங்களுடைய சாத்தியக்கூறுல இது சாத்தியம் அப்படிங்கிறது நம்ம சொல்வது எல்லாமே சாத்தியக்கூறுகள் தான். சாத்தியக்கூறுகள் மாறலாம் அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்த்தோம். இந்த பிரபஞ்சத்துல
இந்த நிமிஷத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னா எண்ணற்ற சாத்தியக்கூறுகளுக்கு மத்தியில ஒரு சாத்தியக்கூறு நிறைவேறுகின்றது அப்படிங்கிறத அன்னை கூறுகின்றார்கள். ஒரு விஷயத்துல இந்த பிரபஞ்சத்துல இந்த நிமிஷத்துல ஒரு காரியம் நடக்கின்றது என்றால் அது எப்படி அந்த காரியம் நிறைவேறுகின்றது என்றால் எண்ணற்ற சாத்தியக்கூறுகளுக்கு மத்தியில் அந்த காரியம் நிறைவேறுகின்றது அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ப்ராபபிலிட்டி தான் எல்லாமே நடக்குதே ஒழிய சர்டனா இதுதான் நடக்கும்னு யாரும் சொல்ல முடியாது அப்படிங்கிறார் பகவான். இதோட இன்னும் மோசம் என்ன அப்படின்னா மனிதனுடைய உடல் அழிந்து விடுகின்றது. மனிதனுடைய உடல் இறுதியில் அழிந்து விடுகின்றது. மனிதனுடைய உடல் அழிந்து விடுவதால் அவனுடைய அந்த கான்சியஸ் பீயிங், அவனுடைய அந்த புருஷா, அவனுடைய அந்த செல்ஃப், அதுவும் அழிந்து விடுகின்றதா அப்படிங்கிறத நம்மளுடைய மனம் சொல்ல முடியாது. மைண்டுனால சொல்ல முடியுமா? ஆன்மீக ரீதியான புரிதல் மூலமா தான் நம்ம சொல்ல முடியும். ஆன்மாவிற்கு அழிவில்லை அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக கூறுகின்ற மொழிய மனம் சம்பந்தப்பட்ட ஒரு புரிதலினால் நம்ம சொல்றது இல்லை. இட் இஸ் பியாண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் த மைண்ட். அதைத்தான் பகவான் கூறுகின்றார். மச் லெஸ் கேன் இட் நோ வெதர் ஆர் நோ பிசிக்கல் டெசல்யூஷன் இஸ் த எண்ட் ஆஃப் த கான்சியஸ் பீயிங் அப்படிங்கிறார். உண்மையிலே கிடையாது இல்லையா? பிசிக்கல் டெசல்யூஷன் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த கான்சியஸ் பீயிங். ஆனா அது மனதிற்கு புரியாது அப்படிங்கிறார். இதெல்லாம் இருந்தாலும் கூட பகவான் என்ன சொல்றார்? மனிதனுடைய மனம் எவ்வாறு செயல்படுகின்றது? It has a sense of a persistent continuity அப்படிங்கிறார். பர்சிஸ்டன்ட் கண்டினியூட்டி இருக்கிறதுனால தான் மனிதனுடைய மனம் செயல்படுகின்றது. வாழ்வில் மனிதனுடைய மனம் என்ன நினைக்கின்றது என்றால் நான் சாஸ்வதமான ஒரு பொருள் அப்படிங்கிறது நினைச்சு ஒவ்வொரு மனிதனும் நினைக்கின்றான். Yet it has a sense of a persistent continuity. The persistent continuity தொடர்ச்சியான ஒரு இருப்பு which easily extends itself into a conviction of eternity. சாஸ்வதமான பொருள் அப்படிங்கிறதுல ஒரு firm belief அது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது அப்படிங்கிற பகவான். இது சரியா தவறாங்கிறது வேற விஷயம். எப்படி இது அமைகின்றது அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் தான் பகவான் எக்ஸ்பிளைன் பண்ற. அடுத்தது பாருங்க. Paragraph 3. Sir, excuse me, sir. I have Yes. a doubt. Yes, madam. நம்ம இப்போ பகவான் சொல்றார் there is a gap in our memory, so we are not able to remember our past life and all. But for some people past life பத்தின ஞாபகங்கள் வருது இல்லைங்களா? அவங்க கரெக்டா சொல்றாங்க, நான் இந்த இடத்துல தான் பிறந்தேன், இவங்க தான் எனக்கு அப்பா அம்மாவா இருந்தாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ அந்த இடத்துல அது கான்சியஸ்னஸ்னுடைய பிரசன்ஸ்னால வருதுங்களா? மேபி அவங்க அதெல்லாம் ஒரு அமானுஷ்யமான ஒரு நிகழ்வுகள் தான் அதெல்லாம். சில பேருக்கு அந்த 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 கெப்பாசிட்டி இருக்கு அவங்களுக்கு. மேபி நீங்க சொல்ற மாதிரி அவங்களுடைய கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால அவங்களால சொல்ல முடியுது. அது நம்ம அது 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 சாத்தியம். அது சாத்தியம் தான். அது சாதாரண இங்கே பகவான் பேசுறது சாதாரண மனிதரை பத்தி பேசுறாரு. இது மாதிரி எக்ஸ்ட்ராடினரி சில பேருக்கு கம்ப்ளீட்டா சில யோகிகள்லாம் அவங்களுடைய கடந்த கால அனுபவத்தை ரொம்ப அழகாக கூறி இருக்கின்றார்கள். சாத்தியம். இட் இஸ் குவைட் பாசிபிள். சோ அதான் அந்த இடத்துல மெமரிக்கு வேலை இல்ல, கான்ஷியஸ்னஸ் தான் வர்க் பண்ணுது. மெமரி வேலை கிடையாது. மெமரிங்கிறது இட் இஸ் ஒன்லி அசோசியேட்டட் வித் யுவர் பிசிக்கல் பீயிங், மைண்ட். பிசிக்கல் மைண்டோட அசோசியேட் ஆனது. பட் there is something which extends beyond your memory, that is a consciousness. அது அந்த ஃபேக்கல்ட்டி எல்லாருக்கும் இருக்கிறது இல்லையா? நம்ம there is a break in the consciousness the moment the physical being dissolve ஆன பிறகு டெத் என்ன பண்ணுது அப்படின்னா it creates a break in the consciousness. சாதாரண மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா the death creates a break in his consciousness. அதனால அவனுக்கு என்ன டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல அவனுக்கு. டெத் அவனுடைய ப்ரீவியஸ் பர்த்ல என்னவா இருந்தாங்கிறது கம்ப்ளீட்டா அவனுக்கு பிளாக் ஆயிடுது. பட் இட் இஸ் பாசிபிள். எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு நல்ல கடந்த கால அமானுஷ்ய ஞாபக சக்தின்னு சொல்றோம் இல்லையா? பியாண்ட் த ஹியூமன் கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு அவங்களால கூற முடியும். ப்ரீவியஸ் பர்த்ல என்னவா இருந்தோம் அப்படிங்கறதுலாம் கூற முடியும். சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. மதரே சொல்லியிருக்காங்களே, நிறைய பேருக்கு மதர் சொல்லிருக்காங்க. நிறைய பேருக்கு இங்கதான் இருந்தவங்க சொல்லிருக்காங்க. ஆசிரமத்திலேயே இறந்தவங்களுக்கு
ஆசிரமத்திலே திரும்பி பிறந்தவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி சில பேர்லாம் இருக்கிறாங்க. ஈவன் நவ் ஆசிரமத்திலிருந்து இருந்து மூத்த சாதகராக இருந்து அவர் ஆசிரமத்தில் இருந்து அவருடைய பிசிக்கல் பாடி போன பிறகு மதர் என்ஷியோர்ட் தட் ஹீ இஸ் அகெயின் பார்ன் இன் த ஆசிரம் அட்மாஸ்பியர். மதர் நிறைய பேருக்கு பட் மதர் யாருன்னு சொன்னதில்லை, பட் மதர் ஹஸ் என்ஷியோர்ட் இட். அண்ட் மதரும் வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அவங்க ப்ரீவியஸ் பர்த்ஸ்ல எல்லாம் ஜோன் ஆஃப் ஆர்க்கா இருந்திருக்காங்க அந்த மாதிரி. ஆமா ஆமா, நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன, மதர் வந்து இதை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க, இதை பத்திய ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஒருத்தர் சொல்லும் பொழுது அதை ஜாக்கிரதையா எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. we should take it with a pinch of salt அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மனிதனுடைய மனம் எல்லாத்தையும் எக்ஸாஜரேட் பண்ணும், ரொமான்டிசைஸ் பண்ணும். அதனால அதுல வந்து நிறைய ஃபால்ஸ்ஹுட்ஸ் வந்துடும். அதனால அதெல்லாம் ஜாக்கிரதையா அப்படியே நம்பணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இட் மே பி ட்ரூ, பட் அது மாதிரி ஒருத்தர் சொல்லும் பொழுது அது நிறைய ஃபால்ஸ்ஹுட்ஸ் எல்லாம் வந்துடும். இப்போ மதர் ஒருத்தங்க பத்தி சொல்றாங்கன்னா அதுல தப்பா இருக்காது. ஏன்னா தேர் ஆல் டிவைன் பீயிங்ஸ், ட்ரூத் என்னவோ அப்படியே சொல்லுவாங்க. மனித லெவல்ல அதை பத்தி ஒரு அக்கௌண்ட்டை நேரேட் பண்ணும்பொழுது அதுல வந்து ஃபால்ஸ்ஹுட் உள்ள வந்து கலக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால ஜாக்கிரதையா தான் அந்த அந்த கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வெரி கிளியர் எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ சார். Paragraph 3. This conviction may be either the reflection in the mind of an endless past which it has forgotten, but of which something in it retains the formless impression, or it may be the shadow of a self-knowledge which comes to the mind from a higher or a deeper plane of our being, which we are really aware of our external self-existence. Sorry, where we are really aware of our eternal self-existence. Explanation. படிக்கவா சார்? Yes, madam. We have seen that our mind has a sense of a persistent continuity by which it acquires a conviction of eternity. What gives this conviction to the mind? It may be the reflection in the mind of an endless past which it has forgotten and the formless impression of it retained in the mind. Or it may be the shadow of a self-knowledge which comes to the mind from a higher or a deeper plane of our being, where we are really aware of our eternal self-existence. Thank you, sir. Thank you, madam. Thank you. இதுல மைண்ட் வந்து ignoranceல இருக்கு அப்படின்னா அது எல்லாருக்கும் எப்பொழுது ignoranceல இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. See, mind is also, it is a projection of something higher. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மைண்ட் அப்படிங்கிறது ignoranceல இருக்கு, தற்பொழுது உள்ள நிலையில் ignoranceல இருந்தாலும் mind is also a projection of something higher than it. அதைத்தான் பகவான் சொல்கின்றார். மைண்ட் இஸ் ஆல்சோ a projection of something higher power. அதனுடைய ப்ரொஜெக்ஷன் தான் மைண்டா இங்கே செயல்படுகின்றது. அதனால இந்த சாஸ்வதத்தன்மை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இருக்கின்றது. சாஸ்வதத்தன்மை வந்து அவனுடைய அறியாமையின் காரணமாக கூட இருக்கலாம். ஒரு மனிதன் வந்து யாருமே வந்து அதுக்காக ஒரு அவனுடைய நெருங்கிய ஒருத்தங்க வந்து இறந்து போனாலும் கூட அதுக்காக இவன் வந்து அவனுடைய பணிகளை வந்து நிறுத்துறது கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான், அவங்க ஓகே அவனுடைய எண்டு வந்துருச்சு, பட் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு ஆஸ் யூஷுவல் அவன் வேலையில இறங்கிடுறான். இஸ் லீஸ்ட் பாதர்ட் இல்லையா? அது எதன் அடிப்படையில? ஒரு சாஸ்வதத்தன்மை. அது அறியாமையில் கூட இருக்கலாம். ஆனா இது அறியாமையில் இருந்தாலும் கூட ஒரு சாஸ்வதத்தன்மை என்பது ஒவ்வொரு மனிதனுள்ளும் அவனை அறியாமலேயே இருக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். எது அந்த சாஸ்வதத்தன்மையை ஒரு அந்த மனித மனதிற்கு வழங்குகின்றது? எப்படி அது கிடைச்சது அப்படின்னா, இந்த ஈவன்தோ நம்முடைய மைண்ட் வந்து நம்முடைய கடந்த காலம் இந்த பிறவில குறித்த அனுபவங்கள் குறித்த பதிவுகள் தான் மனதில் இருந்தாலும் கூட கடந்த அவனோட அந்த 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 பாஸ்ட் முந்தைய பிறவிகள், அதற்கு முந்தைய பிறவிகள்,
இந்த இந்த பிறவியில் இருக்கக்கூடிய கடந்த காலம், அது மாத்திரம் இல்ல, முந்தைய பிறவியில் இருக்கக்கூடிய கடந்த காலம். அந்த என்லெஸ் பாஸ்ட் அப்படிங்கிறாரு. ஒரு மனிதன் என்பவன் வந்து தொடர்ச்சி தான். அந்த தொடர்ச்சியில அவன் ஒரு அந்த இணைப்பு தான். அவன் அந்த கண்டினியூஸ் தொடர்ச்சியில ஒரு லிங்க் தான் மனிதனுடைய தற்போதைய வாழ்வு என்பது இந்த பிறவி என்பது ஒரு லிங்க் தான். இந்த செயின்ல ஒரு லிங்க் தான். அதுல அந்த கடந்த காலம் என்பது என்லெஸ் பாஸ்ட் அப்படிங்கிறார். அந்த என்லெஸ் பாஸ்டினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் மனிதனுடைய மனதுல இருக்கும் அப்படிங்கிறார். நம்மளுக்கு சரியா தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த ரிஃப்ளெக்ஷன் இதுல மனிதனுடைய மனதுல இருக்கும் அப்படிங்கிறார். அது நம்ம மறந்துருப்போம் நம்ம, இல்லையா? அதுதான் என்ன செய்கின்றது, இட் கிரியேட்ஸ் அ ஃபார்ம்லெஸ் இம்ப்ரெஷன் ஆஃப் இட் ரீடைன்ட் இன் த மைண்ட் அப்படிங்கிறார். ஃபார்ம்லெஸ் இம்ப்ரெஷன் என்ன அர்த்தம்? அது குறித்த தகவல்கள் நமக்கு சரியா புரியாது, நம்மளுக்கு துல்லியமா தெரியாது, அது குறித்த அந்த எக்ஸாக்ட் டீடைல்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அதுதான் ஃபார்ம்லெஸ் இம்ப்ரெஷன். ஆனா அதை பத்தி ஒரு அந்த இம்ப்ரெஷன் இருக்கு. இந்த கடந்த காலம் குறித்த அந்த ஃபார்ம்லெஸ் இம்ப்ரெஷன் வந்து மனிதனுடைய மனதுல தங்கி விடுகின்றது. அவனுடைய எல்லை கடந்த காலத்தினுடைய ஏற்பட்ட பதிவுகள் வந்து அவனுடைய மனிதனுடைய மனதுல வந்து அதனுடைய பதிவுகள் இருக்கின்றன. அதன் காரணமாகத்தான் மனிதன் வந்து அந்த சாஸ்வத தன்மை என்பதை அவனை அறியாமலேயே உணர்கின்றான் அப்படிங்கிறார் பகவான். இது ஒரு காரணம் சொல்றார் பகவான். இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். பகவான் சொல்றது எல்லாமே டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் பகவான் சொல்கின்றார். அடுத்தது என்ன அப்படின்னா, மனிதனுடைய மனம் பார்த்தோம். மனிதனுடைய மனம் வந்து அவ்வப்போது உயர்தளங்களுடன் தொடர்பில் இருக்கின்றது. எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான். நாம் வந்து சாதாரண நிலையில் நம்மளுடைய மனம் இருந்தாலும் கூட அவ்வப்பொழுது நம்முடைய மனம் அதனுடைய உயர்தளங்களுடன் ஆன தொடர்பை அவ்வப்பொழுது அதனுடனான தொடர்பு அந்த நம்மளுடைய மனதிற்கு கிட்டுகின்றது அப்படிங்கிறார் பகவான். அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், நமக்கு அப்பப்ப வந்து அந்த ஹையர் நாலேஜினுடைய ஒரு சாயல், ஒரு ஷேடோ ஆஃப் த செல்ஃப் நாலேஜ் நமக்கு கிட்டுகின்றது அப்படிங்கிறார். எங்கேருந்து கிட்டுகின்றது? நமக்கு மேலுள்ள நம்மில் ஆழத்தில் உள்ள தளங்களில் இருந்து அந்த நாலேஜ் நமக்கு கிட்டுகின்றது. அது நமக்கு என்ன அந்த எதை நமக்கு உணர்த்துகின்றது என்றால், நம்முடைய சாஸ்வதமான சுய இருப்பை உணர்த்துகின்றது. இப்போ ட்ரூத், அதுதான் ட்ரூத் வந்து நம்ம எட்டர்னல். யூ சி, பகவான் இங்க என்ன கருத்தை கூறுகின்றார் என்றால், ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய கான்சியஸ் பீயிங் வந்து அழிவே கிடையாது. we are eternal beings. நம்முடைய கான்சியஸ் பீயிங் வந்து அழிவு கிடையாது. இது குறித்த டைரக்ட் நாலேஜ் வந்து ஹியூமன் மைண்டுக்கு இருப்பதில்லை. ஹியூமன் மைண்ட் வந்து அன்லெஸ் இட் இஸ் ஹைலி ஸ்பிரிச்சுவலைஸ்ட், அந்த நாலேஜ் கிடையாது. இருந்தாலும் சாதாரண மனித மனதிற்கு என்ன காரணத்தினால அந்த சாஸ்வத தன்மை என்னுடைய தொடுதல், அந்த உணர்வினுடைய ஒரு தொடுதல் கிளிம்சஸ் என்ன காரணத்தினால் ஏற்படுகின்றது என்றால், கடந்த காலம், எல்லை கடந்த காலத்தினுடைய ஒரு பதிவுகள், ஒரு ஃபார்ம்லெஸ் இம்ப்ரெஷன். அதே போல அவனுடைய மேல் கீழ் உள்ள தளங்களில் இருந்து அவ்வப்பொழுது கிட்டக்கூடிய அந்த செல்ஃப் நாலேஜ், ஷேடோ ஆஃப் அ செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். ரியல் செல்ஃப் நாலேஜ் கிடையாது, ஷேடோ ஆஃப் அ செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். அதனாலதான் மனிதனுக்கு அவ்வப்பொழுது அந்த எட்டர்னலா தான் ஒரு சாஸ்வதமான அமைப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனிதனுக்கு இருக்கின்றது அப்படிங்கிறார். சார், இங்க ஒரு சின்ன டவுட் இருக்கு. சொல்லுங்க மேடம். அதாவது இது வந்து பகவான் வந்து ஒரு மனித மனத்தை பத்தி பேசுறாரா, இல்ல ஒட்டுமொத்த மனித இனத்தினுடைய மனதை பத்தி பேசுறா? ஏன்னா எல்லாருக்கும் இருக்கின்ற மனதை, நான் வந்து காஸ்மிக் மைண்டை பத்தி இங்க கேட்க வரல, அது தனி. மொத்தமா மனம் என்ற ஒரு அமைப்பினுடைய இயல்புகள் எதுன்னு சொல்றாரா, இல்ல ஒரு மனிதனுக்கும் சொல்றாரா? ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குன்னு சொல்லும் பொழுது யோகிகளுக்கு அது மாறுபடுறது. அவங்க வந்து எந்த காலத்திலயுமே இருக்கிறது இல்லை. ஒண்ணுன்னா அவங்க தே கேன் கோ பேக் டு த பாஸ்ட் ஆர் டு தி ஃபியூச்சர், அப்புறம் வந்து என்ன பார்த்துக்கலாம் அதை. பட் இது வந்து பகவான் வந்து ஒட்டுமொத்த மனித இனத்தை பத்தி மனித மனத்தை பத்தி பேசுகின்றாரா, இல்ல இண்டிவிஜுவல் மனித மனத்தை பத்தி பேசுகின்றாரா?
சராசரியா சராசரியா ஒரு மனிதனுடைய மனதினுடைய செயல்பாட்டை தான் சொல்றாரு இங்க பகவான். இப்போ யோகிகள் அவங்க எல்லாம் வந்து எக்ஸெப்ஷன்ஸ். யோகிகள் அது மாதிரி இருக்கிறவங்களாம் எக்ஸெப்ஷன். ஆவரேஜ் ஹியூமன் மைண்ட் வந்து எப்படி செயல்படுகின்றது அதைத்தான் பேசுறாரு. ஹி டாக்ஸ் அபவுட் த ஆவரேஜ் ஹியூமன் மைண்ட். யோகிகளுக்கு வந்து டிஃப்ரெண்ட். யோகிகளுக்கு வந்து அவங்களால வந்து கம்ப்ளீட்டா வந்து நாலேஜ் ஆஃப் த ஃபியூச்சர் தெரியும், நாலேஜ் ஆஃப் த பாஸ்ட் தெரியும், திரிகால திருஷ்டி உடையவர்கள். அவர்களை பத்தி இங்க பகவான் பேசல. அது வந்து அது சாத்தியம் இல்ல. அது புரியுது எனக்கு. அவங்கள பத்தி பேசலன்னு தெரியுது. இப்ப கேக்குற ஒரு மனித மனத்தை பத்தி அவர் சொல்றாரா, இல்ல ஒட்டுமொத்தமா மனிதனுடைய மனம் என்பது இப்படின்னு சொல்றாரா? அதான் ஒட்டுமொத்தமா மனிதனுடைய மனம் தற்பொழுது மனித குலம் அடைந்துள்ள மனம் என்கின்ற நிலை, அதைத்தான் சொல்றாரு. தற்பொழுது மனித குலம் எட்டியுள்ள மனம் என்கின்ற நிலை, அதுதான் சொல்றாரு. புரியுது சார், இப்ப புரியுது. ஓகே, இது ஜெனரலா அப்ளை பண்ணி பார்க்கணும். நாட் ஜெனரலா தான் அப்ளை பண்ணணும். ஜெனரலா தான் அப்ளை பண்ணணும். Thank you சார். Thank you. அடுத்தது போகலாம். Or conceivably, it might be a hallucination. Just as we cannot sense or realize in our foreseeing consciousness the fact of death and can only live in the feeling of continued existence, cessation being to us an intellectual conception we can hold with certainty, even imagine with vividness, but never actually realize because we live only in the present. Yet death, cessation, or interruption, at least of our actual mode of being, is a fact, and the sense or prevision of continued existence in the future in the physical body becomes beyond a point we cannot now fix, a hallucination, a false extension, or a misapplication of our present mental impression of conscious being. So, conceivably, it might be with this mental idea or impression of conscious eternity. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, madam. Or this conviction of eternity of life may be a hallucination of mind. We cannot realize in our foreseeing consciousness the fact of death. We can only live in the feeling of continued existence. Cessation of existence or death. Cessation of existence or death is an intellectual conception we can hold with certainty. We can only imagine death with vividness, but never actually realize because we live only in the present. Yet, death is a fact. The sense or prevision of continued existence in the future in the physical body beyond a point becomes a hallucination. It becomes a false extension or a misapplication of our present mental impression of conscious being. The same holds good with this mental idea or impression of conscious eternity. Thank you, sir. Thank you. எப்படி அந்த கான்சியஸ் இட்டர்னிட்டி அப்படிங்கிறது மனிதனுக்கு வருகின்றது அப்படிங்கிறது குறித்தான் பகவான் ஒரு நீண்ட வாக்கியம். இந்த நீண்ட வாக்கியத்தை பகவான் விளக்குகின்றார். வாக்கியம் நீண்டதாக இருந்தாலும் கூட அது கருத்துக்கள்லாம் நமக்கு கொஞ்சம் எளிதாக புரியக்கூடிய கருத்துக்களை தான் பகவான் சொல்றார். இப்போ சென்டென்ஸ் லாங்கா இருக்க வழி அந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப எளிதாக புரியக்கூடியதுதான். இந்த எட்டர்னிட்டி ஆஃப் லைஃப் நம்ம சொல்றோமே, ஒரு சாதாரண மனிதனை பொறுத்தான் இதெல்லாம் சொல்றார். அது வந்து மனிதனுடைய மனதில் தோன்றும் ஒரு தவறான ஒரு காட்சியாக கூட இருக்கலாம், ஒரு ஹலூசினேஷன் ஆஃப் மைண்ட் கூட இருக்கலாம். இது எப்படி ஹலூசினேஷன் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறத சொல்றார். த கன்விக்ஷன் ஆஃப் எட்டர்னிட்டி, அதாவது பகவான் வந்து போன பார்ட்ல என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மைண்ட் இந்த எண்ட்லெஸ் பாஸ், கடந்த கால நினைவினுடைய பதிவுகள், அது வந்து ஒரு வடிவங்களற்ற ஒரு பதிவு, ஒரு இம்ப்ரெஷன், ஒரு பதிவை ஏற்படுத்துகின்றன. அதன் மூலமாக இந்த எண்ணம் தோன்றலாம், அல்லது மனிதனுடைய உயர் தளங்கள், கீழ் உள்ள தளங்கள், அதிலிருந்து கிட்டக்கூடிய அந்த நாலேஜ், அதன் மூலமாக
இந்த சாஸ்வதமான அந்த தன்மை குறித்த உண்மை மனிதனுக்கு புரியலாம் அப்படிங்கிறத ஒரு இதெல்லாம் வந்து பகவான் வந்து வெவ்வேறு தரப்பில் இருந்து கூறுகின்றார். இதெல்லாம் வந்து வெவ்வேறு தரப்பில் இருந்து வெவ்வேறு கோணத்தில் இருந்து பகவான் ஆராய்கின்றார். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன போனதர் அப்படி சொல்றாரு, இதுல வந்து அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாருன்னு நினைக்க கூடாது. அல்லது பகவான் என்ன கூறுகின்றார், அவ்வாறு இருக்கலாம், இல்லாட்டி அது ஒரு ஹலூசினேஷனா கூட இருக்கலாமே அப்படிங்கிறார். Or this conviction of eternity of life may be a hallucination of mind. மைண்ட்ல தோன்றக்கூடிய ஒரு ஹலூசினேஷனா இருக்கலாமா அப்படிங்கிறாரு. பகவானுடைய எழுத்துக்களை படிக்கும் பொழுது இறுதியா தான் தெரியும் அவர் என்ன சொல்லுவாராங்கிறது. இறுதியா தெரியும். அவர் வந்து ரொம்ப ஒரு அப்ஜெக்டிவா எல்லா கருத்துக்களையும் முன்வைத்து அப்புறமா அதனுடைய கன்க்ளூஷன் நமக்கு வருவார். ஹலூசினேஷனா இருக்கலாமா, இந்த எட்டர்னிட்டி அப்படிங்கிறது ஒரு ஹலூசினேஷனா இருக்கலாமா, அதுக்கும் சாத்தியக்கூறு இருக்கு அப்படிங்கிறாரு. எப்படி அது ஒரு ஹலூசினேஷனா இருக்கலாம் அப்படின்னா, நம்ம சாஸ்வதமா இருக்கின்றோம் என்கின்ற உணர்வு ஒரு ஒரு காட்சி, ஒரு ஹலூசினேஷன் என்ன அர்த்தம் வந்து ஒரு காட்சி பிழை நம்ம மனதில் தோன்றக்கூடிய ஒரு பிழையான காட்சி தான் ஹலூசினேஷன் அப்படிங்கிறது. ஆக்சுவலா கிடையாது, அது மாதிரி கிடையாது. பட் இட் கிவ்ஸ் அ ராங் பிக்சர். எப்படி அப்படிங்கிறாரு பகவான் என்ன சொல்றாரு, நம்மால வந்து இந்த டெத் அப்படிங்கிறத நம்மளுடைய உணர்வு நிலையில நம்மால வந்து ஃபோர்ஸி பண்ண முடியாது இல்லையா. டெத் அப்படிங்கிறத ஒரு ஃபேக்டா தான் தெரியுமே ஒழிய ஆக்சுவலா நம்மளால பார்க்க முடியாது. அன்லெஸ் யூ ஆர் அ யோகி, யூ கேனாட் ரியலைஸ் வாட் இஸ் அ ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிறத ஒரு மனிதன் வாழும் பொழுது அந்த அனுபவம் குறித்த உணர்வு நிலை அவனுக்கு கிட்டாது. இது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும். அதனால எப்படி இருக்கிறோம் நம்ம, கண்டினியூட் எக்ஸிஸ்டன்ஸ், அதுல தான் நம்ம இருக்கிறோம். தொடர்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு உணர்வுல தான் எல்லாருமே இருக்கின்றோம். மரணம் என்பது வாழ்வினுடைய முடிவு என்பது மனிதன் வெறும் அறிவுபூர்வமாகத்தான் அறிந்து வைத்துள்ளான். ஒவ்வொரு மனிதனும் வந்து பிசிக்கல் பாடி வந்து நேச்சுரலி டிஸ்இன்டகிரேஷன் ஆகும், அதனால வந்து அழியக்கூடியது அப்படிங்கிறது இட் இஸ் இன்டெலெக்சுவல் ஃபேக்ட். மனிதன் இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னா இன்டெலெக்சுவலா தான் புரிஞ்சு வச்சிருக்கிறான். எல்லாருக்கும் செட்டனா இருக்கு. இட் இஸ் இன்டெலெக்சுவல் கன்செப்ஷன் விச் எவ்ரிபடி இஸ் வெரி ஷியோர் ஆஃப் இட். அதை யாரும் மறக்க முடியாது. யாருமே நோபடி கேன் டினை. இன்டெலெக்சுவல்ல பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் எ ட்ரூத். என்ன மரணம் என்பது என்ன அப்படிங்கிறத நம்மால வந்து கற்பனை தான் பண்ணி பார்க்க முடியும். நம்மால இது என்ன அப்படிங்கிறத உண்மையாகவே நம்மால வந்து அதை ரியலைஸ் பண்ண முடியாது. என்ன காரணம்? பிகாஸ் we live in the present. அதனால எதிர்காலத்துல எப்படி அந்த நிகழ்வு நடக்க போகின்றது அப்படிங்கிற அனுபவத்தை ஒரு சாதாரண மனிதனால அந்த அனுபவத்தை அவனால் உணர முடியாது. பட் எகெயின் இதற்கு எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸப்ஷன்ஸ் எப்படின்னு சொல்றேன். நிறைய இப்போ இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் இறந்து விட்டார் என்று மருத்துவர்கள் சொன்ன பின்பு அவங்க கொஞ்சம் சிறிது நேரம் கழித்து அவர்களுக்கு உயிர் வருகின்றது. ஸோ இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர்களுக்கு அந்த மரணம் என்கின்ற அனுபவம் எப்படி அப்படிங்கிறத நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையான நிகழ்வுகளை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க, நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப பகவான் அதை பத்தி எல்லாம் பேசல. பகவான் வந்து ஒரு சாதாரண மனிதனை பத்தி பேசுறாரு. எக்ஸப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தே. அதை பத்தி எல்லாம் பகவான் சொல்லல. சாதாரண மனிதனுக்கு வந்து டெத் அப்படிங்கிறது அவனால வந்து தற்பொழுது உள்ள நிலையிலிருந்து அவனால வந்து இன்டெலெக்சுவலா தான் உணர முடியுமே ஒழிய அது என்ன அப்படிங்கிறத அவனால சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அந்த அனுபவம் குறித்த உணர்வு நிலையை ஒரு மனிதனுக்கு எட்ட முடியாது அப்படிங்கிறார். இருந்தாலும் மரணம் என்பது உண்மை. டெத் இஸ் அ ஃபேக்ட். அதே சமயம் டெத் இஸ் அ ஃபேக்ட் இருந்தாலும் கூட நம்முடைய எதிர்காலம் குறித்த நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, நம்முடைய உடல் வந்து எதிர்காலத்தில் இருக்க போகின்றது அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு அரைகுறையாகத்தான் நினைக்கின்றோம். ஈவன் தோ டெத் அப்படிங்கிறது எண்ட்ல இருந்தாலும் கூட நம்ம மைண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. நம்ம வந்து எதிர்காலத்தில்
நாம் இருக்க போகின்றோம், நம் உடல் இருக்க போகின்றது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்கு, எல்லா மனிதனுக்குமே இருக்கின்றது. The sense or prevision of continued existence in the future in the physical body beyond a point becomes a hallucination அப்படிங்கிறார். இது வந்து ஒரு ஹலூசினேஷன் அப்படிங்கிறார். உண்மையிலேயே நம்மளால சொல்ல முடியுமா? நோபடி கேன் சே. இருந்தாலும் நாம் அது மாதிரி எண்ணுவது கிடையாது. இது மாதிரி நம்ம அதுக்காக வந்து நெகட்டிவா திங்க் பண்றது கிடையாது. எவ்ரிபடி ஹோப்ஸ் தட் we are going to live. அது வந்து ஒரு ஹலூசினேஷன் கூட இருக்கலாம் அப்படிங்கிறார் பகவான். The sense or prevision of continued existence in the future in the physical body beyond a point becomes a hallucination அப்படிங்கிறார். எப்படி ஹலூசினேஷன் ஆகுது அப்படின்னா, நம்முடைய கடந்த காலத்தினுடைய ஒரு பொய்யான நீட்டிப்பாக அது மாறுகின்றது அப்படிங்கிறார். It becomes a false extension or a misapplication of our present mental impression of conscious being. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ, நம்முடைய மனதில் நம்மை குறித்த நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையினுடைய ஒரு பொய்யான நீட்டிப்பாகத்தான் நம்முடைய எதிர்காலத்தில் நாம் என்ன இருக்க போகின்றோம் என்பது உணர்கின்றோம் அப்படிங்கிற இதன் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுக்கு வந்து தான் சாஸ்வதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிற எண்ணம் வருகின்றது அப்படிங்கிறார் பகவான். பகவான் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது. அவர் இந்த கருத்தை வந்து பகவான் சொல்ற ஓப்பன் மைண்டோட இது பண்ணலாம். பட் என்ன உண்மை அப்படிங்கறத நம்ம பகவான் கூறுவார். பகவான் வந்து என்ன கூறுவார் அப்படின்னா, எப்ப நம்மளுக்கு சென்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ, யூ லிவ் இன் யுவர் சைக்கிக் பீயிங். You live in your psychic being, you can always have the feeling of eternity. அதுதான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ. As long as you associate with your psychic being, then we are always living in the eternity. That is a right approach. இதெல்லாம் வந்து டிஃபரெண்ட் பாசிபிலிட்டிஸ். என்ன காரணத்தினால இந்த தொடர்ச்சி கண்டினியூட்டி மனிதனுக்கு வந்து கண்டினியூடு சென்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன காரணத்தினால ஒரு மனிதனுக்குள் ஏற்படுகின்றது அப்படிங்கிறத பகவான் வெவ்வேறு கோணங்களில் ஆராய்கின்றார். சார், ஒரு சின்ன இது நீங்க சொன்னீங்க, அது ஹலூசினேஷன் அப்படின்னு. ஆனா இங்க பகவான் சொல்றது வந்து அந்த சென்டென்ஸ் beyond a point we cannot now fix a hallucination. அப்ப we cannot fix a hallucination தானே சொல்றார். அது ஹலூசினேஷனா ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு தானே சொல்றார். நீங்க ஹலூசினேஷனா ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க. ஒரு நிமிஷம் பார்க்கலாம். Or conceivably it might be a hallucination. Okay, just as we cannot sense or realize in our foreseeing consciousness the fact of death and can only live in the feeling of continued existence, cessation of being to us an intellectual conception we can hold with certainty, even imagine with vividness, but never actually realize, because we live only in the present. Yet death, cessation or interruption, at least of our actual mode of being, is a fact. And the sense or prevision of continued existence in the future in the physical body becomes beyond a point we cannot now fix. அதுல சொல்லல என்ன சொல்றாரு அவரு, இது பாருங்க. இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா நம்மளுக்கு புரியும். என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சென்ஸ் ஆர் ப்ரீவிஷன், இதுல இந்த போர்ஷன்ல இருந்து படிங்க, நம்மளுக்கு புரியும். The sense or the prevision of continued existence in the future in the physical body becomes, இதோட அந்த சென்டென்ஸை பிரேக் பண்ணிக்கணும். In the sense or prevision of continued existence in the future in the physical body becomes beyond a point we cannot now fix a hallucination. Becomes a hallucination. புரியுதா உங்களுக்கு? becomes a hallucination மாத்திரம் இல்ல, becomes a hallucination, becomes a false extension, becomes a misapplication. becomes-ங்கிறது இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஓஹோ, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு திருப்பி இன்னொரு தடவை படிக்கிறேன், உங்களுக்கு புரியும். பிரேக் பண்ணீங்கன்னா புரியும். இன்னொரு தடவை படிங்க சார் ப்ளீஸ்.
ஒன்றும் இல்லை, இப்போ அது ஒன்றும் புரிஞ்சுக்கலாம். த சென்ஸ் ஆர் த சென்ஸ் ஆர் ப்ரீவிஷன் ஆஃப் கண்டினியூட் எக்ஸிஸ்டன்ஸ் இன் த ஃபியூச்சர். அதாவது இந்த சென்டென்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. த சென்ஸ் ஆர் ப்ரீவிஷன் ஆஃப் கண்டினியூட் எக்ஸிஸ்டன்ஸ் இன் த ஃபியூச்சர். நம்ம வந்து எதிர்காலத்திலயும் இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலை. The sense or prevision of continued existence in the future in the physical body. நம்ம உடல்ல இருக்க போறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலை becomes beyond a point we cannot now fix. அதாவது எவ்வளவு டைம் நம்மளால சொல்ல முடியுமா? அத சொல்ல முடியாது இல்லையா? beyond a point we cannot now fix. ஓ, அந்த டயத்தை சொல்றாரு அப்படின்னா இந்த இடத்துல beyond a point we cannot now fix. நம்மளால சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது இல்ல. இவ்வளவு காலத்திற்கு என்னோட பிசிக்கல் பாடி இருக்க போது சொல்ல nobody can say. அதான் சொல்றாரு, beyond a point we cannot now fix. and the becomes வந்து இங்க applicable ஆயிடும். becomes beyond a point we cannot now fix a hallucination, a false extension or a misapplication அப்படிங்கிறார். இல்ல இப்படி படிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். நான் இதை ரீஃப்ரேம் பண்றேன், நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியும். The sense or prevision of continued existence in the future in the physical body becomes a hallucination or a false extension or a misapplication of present mental impression of conscious being beyond a certain point we cannot know. அப்படின்னு போட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் அதை நீங்க. அதாவது இத சென்டென்ஸ் வந்து இந்த பிகம்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகும். எந்த இடத்துல போடணும் அதான் அந்த பிகம்ஸ் அப்படிங்கிறது பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு, பிகம்ஸ் ஹலூசினேஷன், பிகம்ஸ் இந்த பியாண்ட் அ பாயிண்ட் we cannot now fix அப்படிங்கிறது நான் இன்டர்ஜெக்ட் பண்றாரு, நடுப்புற அவரு இதை சொல்றாரு. ஓகே, பியாண்ட் அ பாயிண்ட் we cannot now fix a hallucination அப்படிங்கிற physical body becomes beyond a point we cannot now fix a hallucination அப்படிங்கிறார். தேங்க்யூ சார். இல்லாட்டி சிம்பிளா வச்சுக்கலாம், இந்த physical body becomes beyond a point a hallucination அப்படின்னு, beyond a point of time அப்படின்னு நீங்க சிம்பிளா வச்சுக்கலாம். beyond a point we cannot now fixங்கிறதுக்கு பதிலா beyond a point of time becomes a hallucination அப்படின்னு நீங்க தெளிவா போறோம். அது ஒரு சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்ல, ஹலூசினேஷன் மாத்திரம் சொல்லல அவரு. becomes a hallucination, a false extension or a misapplication of our present mental impression of conscious being அப்படிங்கிறார். சோ என்ன சொல்றாரு அவரு, பகவான் என்ன சொல்றாரு, இந்த இது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியல. எவ்வளவு காலத்திற்கு அப்புறம் இந்த இந்த உடல் வந்து எதிர்காலத்துல எவ்வளவு காலத்திற்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்மால வந்து ஒரு டைம் எல்லை வகுத்து நம்மால புரிந்து கொள்ள முடியாது. அதனால அது குறித்த ஒரு உணர்வு நிலை என்பது நமக்கு தற்பொழுது உள்ள அது குறித்த உணர்வு நிலை என்பது ஒரு ஹலூசினேஷனா தானே இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்மளால வந்து சர்டனா கூற முடியாது இவ்வளவு காலகட்டத்திற்கு எக்ஸாக்டா இந்த உடல் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறது யாராலும் சொல்ல முடியாது இல்லையா? நோபடி கேன் சே இந்த உடல் வந்து இத்தனை வருடங்களுக்கு இப்படி இருக்கும், சர்டனா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத யாராலும் சொல்ல முடியாது. ஒரு அனுமானத்துல தான் எல்லாரும் சொல்றாங்க. அதனால ஒரு காலகட்டத்திற்கு பின்னாலே அது குறித்த ஒரு எண்ணம் வந்து தற்பொழுது நமக்கு எப்படி அமைகின்றது என்றால், நமக்கு வந்து ஒரு ஹலூசினேஷன் போல தான் அது காட்சி அளிக்கின்றது. இட் இஸ் அ ஹலூசினேஷன் தான், ஒரு ஃபால்ஸ் இம்ப்ரெஷனாக தான் நமக்கு தோற்றம் அளிக்கின்றது. அதைத்தான் பகவான் சொல்றார். இதுதான் வந்து அந்த கான்சியஸ் எட்டர்னிட்டி, இம்ப்ரெஷன் ஆஃப் கான்சியஸ் எட்டர்னிட்டி, சாஸ்வதமான தன்மை என்கின்ற ஒரு தன்மையை மனிதனுக்கு எது தருகின்றது என்றால் இந்த எண்ணம் தான் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Or it might be a false transference to ourselves of the perception of a real eternity, conscient or inconscient, other than ourselves, the eternity of the universe, or of something which exceeds the universe. The mind, seizing this fact of eternity, may falsely transfer it to our own conscious being, which may be nothing more than a transient phenomenon
of that only true eternal. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? படிங்க. Or it may be so that we perceive a real eternity conscient or inconscient other than ourselves. It may be the eternity of the universe or of something which exceeds the universe. The mind seizes this fact of eternity. It may falsely transfer it to our own conscious being. Yet our conscious being may be nothing more than a transient phenomenon of that only true eternal. Thank you, sir. Thank you. இது அடுத்த பாசிபிலிட்டி சொல்றார் பகவான். அது என்ன அடுத்த பாசிபிலிட்டி அப்படின்னா, என்ன இது பகவான் வந்து எதை குறித்து கூறுகின்றார் என்றால், என்ன காரணத்திற்காக மனிதன் தான் ஒரு சாஸ்வத பொருள் அப்படிங்கறத நினைக்கிறான் அப்படிங்கறத சொல்றார். அதுல நிறைய பாசிபிலிட்டிஸை சொல்றார் பகவான். எல்லா விதமான அடிப்படை எல்லா பல்வேறு கோணங்களில் இருந்து பகவான் சொல்றார். கடைசியா சொல்லக்கூடிய கோணம் எந்த கோணத்தில் இருந்து சொல்கின்றார் என்றால், எப்படி ஒரு மனிதன் வந்து அந்த சாஸ்வத தன்மையை தன்னுள் உருவாக்கி கொள்கிறான் என்றால், தன்னை தவிர பிற விஷயங்களில் இருக்கக்கூடிய சாஸ்வத தன்மை, தன்னை தவிர பிற விஷயங்களில் அவன் காணக்கூடிய சாஸ்வத தன்மை, தான் சார்ந்திருக்கும் இந்த பிரபஞ்சம் அல்லது அந்த பிரபஞ்சத்தையும் கடந்த ஏதோ ஒன்று, அதிலெல்லாம் அவன் எதை பார்க்கின்றான்? அந்த சாஸ்வத தன்மையை பார்க்கின்றான். பார்ப்பது மட்டுமல்ல, அவன் என்ன செய்கின்றான்? இந்த சாஸ்வத தன்மையை அவனுடைய மனம் பற்றி கொள்கின்றது. பற்றி கொண்டு என்ன செய்கின்றது? அதை தவறுதலாக அந்த தன்மையை மனிதன் தனக்குள் மாற்றிக்கொள்கின்றான். இட் மே ஃபால்ஸ்லி டிரான்ஸ்ஃபர் இட் டு அவர் ஓன் கான்ஷியஸ் பீயிங். இருந்தாலும் அவனுடைய அந்த கான்ஷியஸ் பீயிங், அந்த உணர்வுள்ள ஜீவன் என்பது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். எதை அவன் சாஸ்வத பொருளாக அவன் நினைக்கின்றானோ அதனுடைய ஒரு நிரந்தரமில்லாத ஒரு பொருள் அமைப்பாகத்தான் அவனுடைய கான்ஷியஸ் பீயிங், அவனுடைய அந்த அமைப்பு இருக்கின்றது. இருந்தாலும் அவன் என்ன நினைக்கின்றான்? தான் ஒரு சாஸ்வதமான பொருள் என்று நினைக்கின்றான். ஃபார் எக்ஸாம்பிள், மனிதன் இருக்கின்றான், மனிதனை சுத்தி இயற்கை இருக்கின்றது. இந்த இயற்கை வந்து எப்பொழுதுமே அழியா தன்மையுடன் தான் நம்ம பார்ப்பதற்கு எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருப்பது போலதான் இருக்கின்றது. இந்த வானும் மண்ணும் எப்படி இருக்கின்றது என்றால் அழியாத பொருளாக இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் அழியாத பொருளாகத்தான் நாம் பார்க்கிறோம். சோ மனிதன் என்ன செய்கின்றான்? இந்த அழியா தன்மையை அவன் தனக்குள் அவன் மாற்றம் செய்கின்றான். அல்லது அவன் இந்த பிரபஞ்சம் இதை கடந்த ஒரு அழியா பொருள் ஒன்று இருக்கின்றது என்று உணர்கின்றான். ஆனால் என்ன பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், மனம் என்ன செய்கின்றது? இந்த சாஸ்வதமான அந்த உண்மையை மனம் பற்றி கொள்கின்றது. பற்றி கொண்டு அதை தவறுதலாக பொய்யாக தனக்குள் அதை மாற்றம் செய்து கொள்கின்றது. வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்த நான் என்ன செய்கின்றேன்? எனக்குள் இருக்கக்கூடிய உண்மையாக அதை நான் தவறுதலாக மாற்றம் செய்து கொள்கின்றேன். ஆனா வெளியில இருக்கிற நான் பார்த்த பொருள் தான் சாஸ்வதமா இருக்கும். என்கிட்ட இருக்கிற விஷயம் வந்து அந்த சாஸ்வதமான பொருளாக இருக்காது. ஒரு நிரந்தரம் இல்லாத பொருளாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அந்த சாஸ்வதமான உணர்வை மனிதன் அடைகின்றான் அப்படிங்கிற. ஸோ இந்த பேராகிராஃப்ல பகவான் வந்து அடிப்படையில என்ன கூறுகின்றார் என்றால், இந்த கன்விக்ஷன் ஆஃப் எட்டர்னிட்டி, ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமானவன் அப்படிங்கிற ஒரு உணர்வு எதை தருகின்றது என்றால், அதற்கு வந்து அவனுடைய எல்லை கடந்த ஒரு மனிதனுடைய எல்லை கடந்த ஒரு கடந்த காலம், அதில் உள்ள பதிவுகள், அல்லது அவனுடைய மனதினுடைய உயர்தளங்கள் இல்ல ஆழ்தளங்கள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உண்மைகள், இது ஒரு சாத்தியக்கூறா இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அடுத்து இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு என்ன அப்படின்னா, ஒரு ஹலூசினேஷனா கூட இருக்கலாம் அப்படிங்கிறார். எப்படின்னா, மனித மனம் என்ன செய்கின்றது? தற்காலத்தை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் இந்த தன்னுடைய இந்த பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து
எவ்வளவு காலம் இருக்கு அவனால் எட்ட முடியுமோ அந்த அளவிற்கு வந்து அதை கற்பனை செய்து பார்க்கின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பியாண்ட் த கெப்பாசிட்டி அதனால எதுவுமே செய்ய முடியாது. ஓரளவுக்கு தான் வந்து இந்த பிசிக்கல் பாடியோடைய பர்மனன்ஸை வந்து எதிர்காலத்தில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். பியாண்ட் அ பாயிண்ட் வந்து நோபடி கேன் சே தட் ஃபாரெவர் இந்த என்னுடைய உடல் இப்படிதான் இருக்கும், பிசிக்கல் எக்ஸசைஸ் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இருந்தாலும் மனிதன் என்ன நினைக்கின்றான், தான் வந்து இருக்க போகின்றோம் எதிர்காலத்தில் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவனுக்கு இருக்கின்றது. அந்த உணர்வு எப்படி இருக்கின்றது என்றால் அது வந்து ஒரு ஹலூசினேஷன், அது வந்து ஒரு உண்மையான இதா இல்லை. எதிர்காலத்தை குறித்த தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறுதலான ஒரு மனதில் ஏற்படக்கூடிய பதிவாக இருக்கலாம் அப்படிங்கிறார். A false extension, a hallucination, a misapplication of our present mental impression அப்படிங்கிறார். அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார், இந்த மனிதன் தன்னை சுற்றி பார்க்கக்கூடிய விஷயங்களில் காணக்கூடிய அந்த சாஸ்வத தன்மை, இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய சாஸ்வத தன்மை அல்லது இந்த பிரபஞ்சத்தை கடந்து இருக்கக்கூடிய ஒன்றில் அவன் காணக்கூடிய சாஸ்வத தன்மையை மனித மனம் பற்றி கொள்கின்றது. பற்றி கொண்டு என்ன செய்கின்றது, அதை வந்து ஒரு தவறுதலாகவோ அல்லது பொய்யாகவோ அதை தனக்குள் அதை மாற்றம் செய்து கொள்கின்றது. ஆதலால் அத்தகைய ஒரு நிரந்தரமான தன்மையை அது தவறுதலாக உணர்கின்றது. இதெல்லாம் வந்து வேரியஸ் பாசிபிலிட்டிஸை பகவான் கூறுகின்றார். அடுத்தது இப்போ நம்ம வந்து பேராகிராஃப் 4 வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். அதை பத்தி இன்னும் பகவான் விளக்குகின்றார். என்ன அதாவது இதெல்லாம் வந்து எதுக்காக கூறுகின்றார் என்றால் பகவான் வந்து சர்ஃபேஸ் மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு ட்ரூத் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறார். அதான் அர்த்தம். இதெல்லாம் சர்ஃபேஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால நம்மளால வந்து ரியல் அந்த எட்டர்னிட்டி என்ன, அது குறித்த உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு நமக்கு எட்டவில்லை. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் விளக்குகின்றார். அப்படின்னா செல்ஃப் கான்சியஸ்னஸ் பத்தி பேசுறாரா சார் இது? இல்ல, அதாவது பகவான் வந்து என்ன சொல்கின்றார் என்றால், முதல்ல மெமரிய பத்தி சொன்னீங்க. இப்ப பேசுறது பகவான் பேசுறது எல்லாமே வந்து மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த மேற்புற உணர்வு நிலையை பத்தி தான் பேசுறாரு. சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் தான். அந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் அதில் ஒரு அங்கமாக செயல்படுவதுதான் மனிதனுடைய மெமரி. சரி இல்லையா? இந்த மனிதனுடைய மெமரி என்பது மனிதனுடைய மேற்புற உணர்வு நிலையில் செயல்படக்கூடிய ஒரு ப்ராசஸா தான் இருக்கின்றது. அந்த மெமரி என்ன செய்கின்றது, அவனுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தையும் எல்லாத்தையும் இணைக்கின்றது. அதோட நிக்கிறது இல்ல. அது என்ன செய்கின்றது, அவனை வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தோட பொருத்தி பார்க்கறதுனால ஒரு சென்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டி அவனுக்கு தருது. அந்த மெமரி என்ன செய்கின்றது, ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் ஒரு சாஸ்வதமான ஒரு பொருள் என்கின்ற உணர்வை அவனுக்கு தருகின்றது. அது வந்து இட் இஸ் நாட் த கரெக்ட் இது கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய சாஸ்வதமான உணர்வு என்பது எப்படி உணர முடியும் அப்படின்னா, அவனுடைய ஆன்மனில் தான் உணர முடியும் இல்லையா? அவனுடைய ரியல் புருஷா செல்ஃப் அதனோட ஐக்கியமாகும் பொழுதுதான் அவன் வந்து ரியல் எட்டர்னிட்டி புரியும். பட் அவனுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் வந்து எப்படி உணர்கின்றது என்றால், இது மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இது வந்து he is talking about only the surface mind. That too connected with the memory. Surface consciousness. ஆமா, அதுதான் சொல்றாரு இப்போ. இன்னும் அடுத்த பாயிண்ட்க்கு போகல. He is not talking about the real self. ஓகே. இது எல்லாமே வந்து சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் தான். சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் மனிதனுடைய மெமரி, அதைத்தான் சொல்றாரு. நீங்க இந்த சாப்டர் ஃபுல்லா படிச்சிருப்பீங்களா இருக்கும். சோ இந்த சாப்டர்ல ஓவராலா பகவான் வந்து எப்படி சார் கொண்டு போறாரு, அதாவது மெமரி, செல்ஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் தி இக்னரன்ஸ்னு வருது அது. சோ மெமரியை பத்தி முதல்ல கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட் இஸ் செல்ஃப் கான்சியஸ்னஸ் அந்த மாதிரி போற கொஞ்சம் ஒரு சின்ன பிக்சர் கொடுக்க முடியுமா எனக்கு? நெக்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கு கிளீனா தரேன் நான். ஓகே, thank you. I will give you the correct picture. Overall picture கண்டிப்பா நெக்ஸ்ட் செஷன்ல தரேன் நான். ஏன்னா இந்த செஷன் ஆல்ரெடி இட் இஸ் டைம் ஓவர். நம்ம மைண்ட்ல சொன்னாலும் வாங்குறது கடினம். நான் நெக்ஸ்ட் செஷன்ல நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்றேன். நம்ம ஆஃப் ஹேண்டா பேசாம ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொன்னா அது ரொம்ப எக்ஸாக்ட்டா இருக்கும். ஏன்னா இப்போ மைண்ட் வந்து இங்கேயும் அங்கேயுமா போறது. 3 டாபிக்கு பகவான் கொடுத்திருக்கார். எதை பத்தி பேசுறான்னு சொல்லிட்டு புரிஞ்சணும்னு சொன்னா தான் வந்து அந்த பாயிண்ட்லயே வந்து இருந்து ஃபர்தரா போக முடியுது. இல்லைன்னு சொன்னா எதுன்றது வந்து வர்றச்சே அந்த கேள்விதான் மனசுக்குள்ள ஓடுறதே ஒழிய
இப்ப நீங்க சொல்றத வந்து அப்சர்வ் பண்ணிக்க மாட்டேன்றது, அதனாலதான் நான் கேக்குறேன், வேற எதுக்காகவும் அது இல்ல. கரெக்ட், நீங்க ஓகே அதுவும் சொல்றேன். ஆனா ஓவரால் பிக்சர் கொடுத்து நம்ம உள்ளே செல்லலாம். ஆனா பகவானுடைய எழுத்தே அப்படிதான் இருக்கு. நீங்க வந்து லைஃப் டிவைன்ல பார்த்தோம் அப்படின்னா, இதோட இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு ப்ரீவியஸ் சாப்டர்ல அது ரொம்ப லாங் சாப்டர் அது. எவ்ரிதிங் அபவுட் மாயா, த ரியாலிட்டி, அதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். அது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீண்ட சாப்டரா இருந்தது. அது வந்து 44 பேராகிராஃப்ஸ் அதுல இருந்தது. ஃபுல்லா அவர் எல்லாமே காஸ்மிக் இல்யூஷன் பத்தி பேசுறாரு, மைண்ட் பத்தி பேசுறாரு, ட்ரீம் ஹலூசினேஷன் பத்தி. அதுக்கப்புறம் வந்து ரியாலிட்டி அந்த காஸ்மிக் இல்யூஷன் அப்படிங்கிற சாப்டர் வந்து கிட்டத்தட்ட 44 பக்கம். அதுல ரியாலிட்டி அந்த காஸ்மிக் இல்யூஷன்ல காஸ்மிக் இல்யூஷன் பத்தி எப்படி மாயாவாதம் எப்படி ரொம்ப டாமினண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வராரு. இதுலதான் 44 பேராகிராஃப். ஆமா, 44 பேராகிராஃப் ரியாலிட்டி அந்த காஸ்மிக். கடைசியில சொல்றாரு மாயாவாதம் மாயை கிடையாது, உண்மை என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் ரெண்டையும் கலந்த நிலையில இருக்கிறோம், அதுதான் உண்மை, மாயை கிடையாது அப்படிங்கிறார். சோ இத சொல்றாரு. அதனால பகவானுடைய எழுத்துக்களை படிக்கும் பொழுது நம்ம வந்து பேஷண்டா இருக்கணும். கடைசியில அவர் என்ன சொல்றாரோ அது வரைக்கும் கேட்கிற வரைக்கும், unless the last word is pronounced, we should be very patient. அப்ப மைண்ட் வந்து நம்ம இது பண்ணுவாங்க, அப்பப்ப என்ன சொல்றாரோ அப்படி அப்படியே உள்ள வாங்கிக்கணும். அப்புறம் கடைசியில கேட்டோம் அப்படின்னா புரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்ம தான் பொறுமையா இருக்கணும், இல்ல வேற ஒன்றும் இல்ல. நம்ம பொறுமையா இருக்கணும், ஆனா புரிஞ்சுட்டு போனாதான் வந்து மேல போக முடியாது. அதனாலதான் வேற ஓஎஸ் நீங்க சொல்றது நல்ல பாயிண்ட். நான் வந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தி நமக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்த பார்வை கிடைக்கும். அப்புறம் நம்ம உள்ள போகலாம். நம்ம தேங்க்யூ that we can do next sessionல we can do. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.